السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க அசர் தொழுகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய அடிமைகளாக இந்த அவையில் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும், எங்களுக்கு அவன் பரக்கத்து செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கங்களோடு நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தூய்மையான தீனுல் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் நேரத்தில் அதிகமான சவால்களுக்கு மத்தியில் சவால்கள் முகம் கொடுத்து தான் எத்தி வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பிரதேசத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அதற்கு பிரச்சனை வரும் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை சொல்லுகிற நேரம் ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதனால் தஅவாவுடைய வீரியம் குறைகிற நேரத்தில், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை பற்றி மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடங்கள் சபைகள் குறைகிற நேரத்தில் இப்படியான தலைப்புகள் தருவார்கள். ஏன் இந்த தலைப்பு என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் சில வேளை நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம், நாம் இதை பேசிட்டோம்டா எங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் போயிருமே. தென் மாகாணத்தை பொறுத்தளவில் அல்லாஹுடைய அருளால் இந்த மாகாணம் அதிகமான முஸ்லீம்களுடைய, அதாவது அங்கங்கே நம்ம எடுத்துட்டோம்னா கடற்கரை பகுதிகளில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசங்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த இடங்களில் அதாவது தர்கா வழிபாடு அதிகமாக நடக்குது. சாம்பிரதாயிக முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வைத்த பேர் அது. அந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடமாக இதை காட்டுவார்கள். இந்த இடங்களில் தர்கா வழிபாடு நடக்கிறது. இந்த விடயங்களை நாம் சொல்லுகிற நேரத்தில் நம்ம மேலுக்கு பாய்ந்து வருவார்கள், அவருடைய அரசியல் பலங்களை வீசுவார்கள், நமக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை பரப்புவார்கள், எங்களுடைய வியாபாரங்களை தடுத்து நிறுத்த பார்ப்பார்கள், போகிற வழியில் அடிப்பார்கள். இதுவெல்லாம் நடக்கும். 2008 என்று நினைக்கிறேன், ஒரு சில சகோதரர்களை பள்ளிக்குள் பூந்து டொய்லெட்டுக்குள்ளே போய் ஒருவர் அடைச்சி அதில் இருக்கிற கொங்கிரீட், அதாவது தூணை எடுத்து தலையில் அடித்து அவர் மௌத்தா போயிட்டார். அந்த மாதிரி பலர்கள் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் நாம் அந்த இடத்துக்கு போனால் அந்த இரத்தத்தோடு, இரத்த கரைகளோடு அந்த டொய்லெட்டில் அந்த முடிகள் இருந்தது. அந்த காய்ந்த முடிகள் எல்லாம் நாம் வீடியோ எடுத்துக்கொண்டோம். அந்த அளவுக்கு மிருகத்தனமாக அந்த கொலைகள் இந்த நாட்டில் நடந்தது. அந்த கொலைகள் நடந்தது
எங்கே என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள் நடந்தது. ஏன் அந்த கொலைகள் நடந்தது என்றால், தர்கா வழிபாடு கூடாது என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் வேற எதுவும் நாங்கள் கேட்கவில்லை. நாம் பணம் கேட்கவில்லை, வேற எந்த ஆதாயமும் கேட்கவில்லை. ரஹ்மான் நமக்கு எந்த கட்டளை விட்டானோ, நபிமார்கள் எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு எதிர்கருத்தில் உள்ள சகோதரர்கள் அவர்கள் புரிந்தோ புரியாமலோ நமக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். அவர்கள் நமக்கு எதிராக பாய்ந்தார்கள். சண்டே டைம்ஸ் பத்திரிகை, இந்த நாட்டுடைய ஒரு தேசிய பத்திரிகை, தலைகீழாக அதை போட்டிருந்தது தலைப்பு செய்தியாக. தலைப்பு செய்தி எடுத்து ஒருவர் எங்களுக்கு காட்டுகிறார். நாம் போய் அவர்களுக்கு அடித்தது போன்று தலைப்பு செய்தி போட்டிருந்தார்கள். பணங்களை பயன்படுத்தினார்கள், அரசியல் பலங்களை பயன்படுத்தினார்கள், தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தினார்கள். தங்களுக்கு அதிகமான மக்கள் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். நாம் ஒன்றை மட்டும் நம்பினோம், அல்லாஹ்வுடைய நிலையார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் நம்பினோம். வல்லாஹி சொல்கிறோம், வெற்றி அடைவது தூய்மையான ஈமான், தூய்மையான இஹ்லாஸ். எந்த பொருளாதாரத்துக்கு, எந்த பொலிட்டிக்கல் பவருக்கு, எந்த அதிகாரத்துக்கு அவர்கள் அந்த நேரத்தில் சில வேளை அவர்கள் வென்றதாக நினைப்பார்கள். போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் 3 பேர் போனோம். நானும் அப்துல் வதூத் ஜிஃப்ரி மௌலவி அவர்களும் நவாஸ் ஆஜியார் என்று சொல்லக்கூடியவர்கள். எங்களுடைய மக்கள் பாதையிலே ரோட்டிலே அமர்ந்திருந்தார்கள். வெளியே போக மாட்டோம் என்றார்கள். போலீசார் எங்களை பேசினார்கள், கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரே கோஷத்தோடு சொன்னார்கள், அப்துல் வதூத் மௌலவி அவர்கள், எங்களுக்கு சேகநாயகம் யாரோ அவரை பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்றார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த மக்களை கலைத்து அனுப்புவீர்களா என்று கேட்டார்கள். ஆமாண்டு சொன்னார்கள். ஆனால் நாங்கள் கலைத்து அனுப்பினோம். எங்களுக்கு அவரை பேசுவதற்கு, அவரோட பேசுவதற்கு வாய்ப்பை பிறகு போலீசார் மறுத்தார்கள். நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சாதகம் போன்று இருந்தது, அவர்கள் பலம் வளர்ந்தது போன்று இருந்தது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா எங்களை கைவிடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூடாரங்களில் இருந்த நாம் தொழுகிற நேரத்தில் கிரைண்ட் போட்டவர்கள் காணாமல் போனார்கள். பெரும் பள்ளிவாசல்களாக அவைகள் உருவெடுத்தது. அவருடைய அரசியல் பலங்கள் எவ்வளவு பலம் இருந்தாலும் அவைகள் எதுவாலும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. பஹஜி மதரசா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஃபத்ருர் ரஹ்மான் பஹஜி அவர்கள் இந்த உங்களுடைய தென் மாகாணத்தில் அவர் தூய்மையான இஹ்லாசுடைய நோக்கத்தோடு இந்த தீனுக்குள் நுழைந்த சம்பவம் காலியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி கொண்டிருந்தது. அவர்களை பின்னாடி நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தூய்மையான தீனை, அவர் எந்த பணமும் இல்லாமல், எந்த அந்தஸ்தும் இல்லாமல் அவர் இந்த தீனை அதை தூய்மையான வழியிலே அவர் நுழைந்தது இந்த பகுதியிலே ஒரு சிலர்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஆங்காங்கே அற்புதம், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனுடைய வளர்ச்சியை ஒரு சிலர்களை தெரிவு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நடத்தி கொண்டிருந்ததை ஞாபகப்படுத்துவோம். இன்றைக்கே இந்த தலைப்பு தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்புக்கு காரணம் நம்முடைய வீரியம் குறைந்து விட்டது. நாம் அவைகளை பேசுவது குறைந்து விட்டது. தீனை போய் ஒரு சபையில் சொல்லுகிற நேரம் இப்பொழுது நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடிவிட்டது. அன்றைக்கு நாம் கூடாரத்தில் இருந்தோம், அன்றைக்கு தகரம் அடித்த ஒரு பள்ளியிலே இருந்தோம், எங்களுக்கு என்று பெரிதாக இருக்கவில்லை. இன்றைக்கு பள்ளிவாதல்கள் பெருசாகிவிட்டது. இப்பொழுது நாம் பயப்படுகிறோம் பேசுவதற்கு. எங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது நாம் வளர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் ஏன் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிய வைப்பதற்கு வல்லாஹி நாங்கள் குழப்பவாதிகள் அல்ல. குழப்ப சொல்லவும் இறைவன் இல்லை, குழப்ப சொல்லவில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை நாம் தெளிவாக நம்முடைய வழிமாக்களில், நம்முடைய கடை தெருவுகளில், நாம் சந்திக்கும் இடங்களில் நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தாவா சம்பந்தமான தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் எங்களுடைய அறிவை பயன்படுத்தி இதை இப்படி சொன்னால், இன்றைக்கு ஷிர்க்கை உடைத்தால் எங்க மானம் போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று அஞ்சினால், அப்பொழுது நாம் பலகீனப்பட்டு விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பலகீனங்களை விட்டும் பலமான ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக அழகாக அற்புதமாக இதை விளக்குறான். நீங்க குர்ஆனை எடுத்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம். குர்ஆனை சொல்லுவாங்க, அதாவது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு பக்கரா மாடு அப்படின்னு நல்லா கூப்பிட்டுட்டு சூரத்துன் நாஸ் மனிதர்களை, அதாவது மனுஷனா இருந்தா என்ன ஆகணும், எப்படி இருக்கணும், அல்லாஹ்விட நீ பாதுகாப்பு தேடணும்னு முடிச்சானா. ஏன் மாடன்னு சொன்னானா? அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடாமல் தன்னைத்தானே எதுவும் செய்ய முடியும் என்று நம்பின பனி இஸ்ராயலை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதனால் ஒரு கருத்து சொல்வார்கள்,
அது ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல. ஆனால் திருக்குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சூறாக்களையும் எடுத்து குல் சூறாக்களை விட்டுட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சூறா இருக்கு. அது என்ன சூறா? என்ன சூறா இருக்கும்? குல் சூறாக்களுக்கு முன்னாடி 2 சூறா பக்கத்தில் இருக்கும். ஒன்று இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரக்கூடிய சூறா. அடுத்தது தப்பத் யதா அபீ லஹப். இந்த 2 சூறாவும் ஏன் பக்கத்தில் வந்துச்சு? அறிஞர்கள் நிறைய கருத்து சொல்கிறார்கள். ஏன்டா தப்பத் யதா எப்போ வந்துச்சு, இஸா ஜாஅ எப்போ இறங்குச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸா ஜாஅ என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா அறிவித்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூசகமாக சொன்னதுதான் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். தப்பத் யதாவும் இதுவும் பக்கத்தில் வந்திருக்கிறது. தப்பத் யதா என்பது பெருமானுடைய ஆரம்ப நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மலைக்கு மேல் ஏறி அந்த டைமில் எமர்ஜென்சி சட்டம் என்னன்னா, நெருப்பு போட்டுட்டாங்கன்னு வைங்க, இன்றைக்கு நம்ம அலர்ட் ஒன்று போடுவோம் அவசரம். அப்போ எமர்ஜென்சி, அந்த காலத்து மக்களுக்கு எமர்ஜென்சி என்னன்னா, நெருப்பு பத்திச்சுன்னு வைங்க, தூரத்தில் அவசரமாக வாங்க, அமைதியாக வராதிங்க, ஏதோ எமர்ஜென்சியாக ஒரு மெசேஜ் தர இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ வேகமாக மக்கள் வர்றாங்க. பெருமானார் யார்? பெருமானார் கூப்பிடுறாங்க, எல்லாரும் பக்கத்தில் வரனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெசேஜை சொல்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய வாப்பாட சகோதரர், கூட பிறந்தவர், பிளட் ரிலேஷன், சாச்சா முன்னாடி இருந்து பெருமானுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு கடுமையாக கோபப்பட்டு தப்பல்ல கியாமா, நாசமா போகணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாசமா போகணும்னு மண் எடுத்து வீசுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிற்கிறாங்க. அந்த இடம்தான் ஆரம்ப பிரச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கி விடுகிற நேரம். அந்த நேரத்தில் பெருமானாருக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஊரில் இதுக்கு முன்னாடி அவருடைய கௌரவம் எப்படி இருந்துச்சு? உயர்ந்த கௌரவம், உயர்ந்த குலம், குறைஷி. அவருக்கு ஊரில் வச்ச பேர் அல் அமீன் அஸ்ஸாதிக். அவர் உம்மி, அவர் எழுத படிக்க தெரியாது, ஆனால் உம்மி என்று அதிகமாக கூப்பிட மாட்டாங்க, அல் அமீன் என்பாங்க, அஸ்ஸாதிக் என்பாங்க. நபித்துவத்துக்கு முன்னாடி அவருக்கு வச்ச கௌரவ பேர்கள். அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நடந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தடவை தனக்கு பக்கத்தில் மக்கள் இருக்கிற நேரம் கடுமையான அவமானத்தை சந்திக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட கோபமா? ஏன் இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹ் நடத்தினான் தெரியுமா? அபூலஹப் தூக்கி வீசுற நேரம் பெருமானாருடைய கண்ணு எப்படி இருந்திருக்கு? எல்லாரையும் பார்த்து ரசூலுல்லாஹ் கண்கள் இருக்க மாட்டாங்க. வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. நபியே, அவர்கள் பேசுவதால் உங்களுடைய கல்வி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது நபியே. அதனால் போய் அபூஜஹல் வாயால் அப்படியே கோணலாக்கிறவன் அல்லாஹ் சொல்லல. அபூலஹப் வாயில் கொண்டு போய் அப்படியே தொண்டை உடைச்சிரும் அப்படி சொல்லல. எங்களுக்கு தெரியுது, வலக்கது நஅலமு அன்னக யضيق صدرك بما يقولون. அவர்கள் பேசி திரிவதனால் நபியே உங்களுடைய கல்வி இருக்குது. தஅவா செய்கிற நேரம், 4 பேர் 4 கதையை சொல்கிற நேரம் நெஞ்சு வெடிக்க பார்க்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உங்க உறவுகள் உங்களோட கை நனைக்க மாட்டார்கள். அந்த நேரத்தில் நாம சின்னத்தில் இதெல்லாம் போகிற நேரத்தில் எங்க வீட்டுக்கு சொன்னது காதியானி, இவங்க எங்களை எதுக்கும் கை நனைக்க விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு எங்களை பிரித்து பார்த்தார்கள். மக்களுக்கு தெரியாது, நாம சின்ன காலம். அப்ப நான் கேட்டிருக்கேன், கருப்பா உடுத்து வருவாங்க, மௌலவிமார்கள் பேசினார்கள். அதெல்லாம் நாம் தவா செய்யணும் என்று ஒரு உணர்வை எனக்குள் உருவாக்கி. சின்ன வயசு, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த ரெக்கார்டு அப்பொழுது டேப் ரெக்கார்டில் போடுவாங்க. கருப்பா உடுத்து வருவாங்க, ஒரு தப்பான, அவர்கள் யாரு தெரியுமா? அந்த பேச்சை பள்ளியில் சொல்ல இயலாது, பேர் கொடுத்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுட தண்ணி அடுப்பில் வைத்து முகத்தில் ஊத்துங்கள் என்றார்கள். அவர்கள் ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் கொட்டி தீர்த்தார்கள். பக்கத்தில் போய் யாராவது விரலாட்டி தொழுதால் என் தொழுகையே பாத்திலாச்சு, ஏண்டா என் பக்கத்தில் தொழுதாய் என்று கேட்கிற ஒரு யுகம் இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவ்வளவு பயங்கரமாக இந்த நாட்டில் தஅவா செய்தால் அடித்து போட்டார்கள், கைகளை வெட்ட பார்த்தார்கள். இப்படியெல்லாம் இருந்ததென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இதை முடக்கி விடுகிற நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தது. ஏன் பிரச்சனை வரும்? இப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா ஏன் பிரச்சனை வரும்டா? இதுதான் ஷைத்தான குழப்புறம் ஃபர்ஸ்ட் வார்த்தை. எதிரில் ஷைத்தான் இருக்கிறான்டா, அவன் குழம்பி பெயருவான்.
எந்த இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றா உடனே அவன் குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிருவான். பெருமானாருடைய கல்பு இருகுது. பெருமானார் மக்களை பார்க்குறாங்க. அந்த சபையில் இருந்த ரசூலுல்லாஹ் பிறக்க போக்கில் தன்னுடைய அடிமையை விடுதலை செய்து சந்தோஷம் பாராட்டிய அபூ லஹப், வாப்பா இல்லாத குறைக்கு வாப்பா மாறி நின்றவர், தன்னுடைய சாச்சா, உங்க சாச்சாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர் முன்னாடி வந்து மண்ணை வீசி ரசூலுல்லாஹ் முகத்தில் வீசி நாசமா போ என்று சொன்னால் பெருமானார் அதிக சந்தோஷப்பட்டது தெரியுமா? பெருமானுடைய முகம் அப்படியே பூர்ண சந்திர மாதிரி ஆயிரும். குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், குடும்பம் என்றால் ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேசமாக பார்த்தாங்க. அந்த குடும்பத்தில் முன்னாடி ஒரு ஆள் பெருமானார் திட்டுற நேரம் பெருமானார் அப்படியே நிற்கிறாங்க. அதுதான் தப்பத் யதா. அல்லாஹ் பதில் சொன்னான். அல்லாஹ் பதில் சொன்னான். என்ன பதில்? அந்த முன்னாடி நிற்கிற சாச்சாவை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய பிளட் ரிலேஷன், நெருக்கமான உறவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய எதிர்ப்பை எப்படி, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹரம், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? அதாவது இது ஹதீஸுல் குதுசி, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். என்னுடைய நேசனை யாராவது பகைச்சிங்கண்டா அவனோட நான் போர் பரணம் செய்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என் நேசம் மேல கை வச்சுங்க, அவனோட நான் போர் செய்வேன். போர் செய்வேன்னு நினைக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நேசன் மேல கை வச்ச டொனால்ட் ட்ரம்ப் எரிஞ்சு போயிடுவானா? அதுவல்ல அல்லாஹ்வுடைய போர் என்பது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ்வுடைய போர், அல்லாஹ்வுடைய நேசன் கையில் வைத்தால் அந்த போரை அல்லாஹ் தொடங்கிருமா? இது அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸுல் குதுசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்னாச்சு? அல்லாஹ் தன்னுடைய போரை ஆரம்பிச்சான். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அபூ லஹப் சொன்ன உடனே நாசமாகல. வரலாற்று ஆசிரியர்கள் சுமார் 9 10 வருடங்கள் எடுத்ததாக சொல்றார்கள். ஒரு 9 ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் முடிந்து மக்கத்து குறைஷிகள், அதாவது மக்காவுக்கு திரும்பிய பிறகுதான் அபூ லஹப் இறந்து போனான். ஒரு வகையான ஒரு தோல் நோய் வரும், துர்நாற்றம் கடுமையாக வீசுது. அந்த டெட் பாடியை தந்த பிள்ளைகள் கூட தூக்க முடியாமல் அந்த 3 நாட்கள் பிணம் இருந்ததாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அதை தள்ளி குடியில் போட்டிருக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அவனுடைய அதிகாரம் காணாமல் போனது. மனம் நொந்து குறைஷிகள் தோல்வி அடைந்ததை பார்த்து அபூஜஹல் காணவில்லை, உத்துபா இல்லை, ஷைபா இல்லை, உமையா இல்லை, அத்தனை பேரும் பத்ர்ல காலி ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அபூ லஹபுக்கு போக முடியாத கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை இறக்கி 9-10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது நடக்குது. என்ன நடக்குது? இது தப்பத் யதா. இந்த பக்கத்தில் என்ன நடக்குது? இஸா ஜா. ரசூலுல்லாஹ் மௌத்தாவதற்கு 82 நாட்கள், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி உரையை செய்கிறார்கள், ஹஜ்ஜத்துல் விதா. அந்த உரை, அந்த நாட்கள் நெருங்குற நேரம் இஸா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற ஆயத்து வருது. என்ன? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரஐத الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பெருமானார் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, ஊடூடா போய் ஹேண்டில் கொடுக்கல, போஸ்டர் ஒட்டல, ஃபேஸ்புக் இல்ல, லைவ் கொடுக்கல. கிராமங்கள்ல இருந்து மக்கள் வெள்ளை ஆடைகளை அணிந்து கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன நினைச்சு போறாங்கன்னு தெரியாது. ஹஜ்ஜி மாநாடுன்னா என்ன? தர்கா வழிபடுற ஒரு ஆள் ஹஜ்ஜை படித்தால், அவர் ஹஜ்ஜுக்கு போனால் அடுத்த தடவை அவர் தான் ஹஜ்ஜு செய்தவர் தர்கா வழிபாடுக்கு எதிராக நிற்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அந்த இடத்துல இந்த சிலை வழிபாடு இல்லாமல் ஆக்கினாங்க. அந்த வெற்றியை கொண்டாடும் மாநாடு, பெருமானத்துடைய கரங்களால் சிலைகளை, அதாவது காபா கொண்டாடும் மாநாடு, அவ்வளவு ஃப்ளைட் வந்து ஆபரேட் ஆகுது. ஹஜ்ஜில மக்கள் குழும்பினார்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு பிரச்சாரம் மக்காவில் இருந்து மக்கா குலுங்குகிறது.
ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குது. 2.5 மில்லியன் to 5 மில்லியன் கட்டி ஒரு மனிதர் அங்கே போகிறார். எதுக்கு போறாரு? நோன்பு பிடிக்க போறாரா? ஒண்ணு இல்ல, உட்கார்ந்து சிக்கர் செய்ய போறாரு. லுகர் அசரையும் சேர்த்து சொல்ல போறாரு. அப்ப ஏன் ஹஜ்ஜுக்கு போனாரு? ஹஜ்ஜில் லுகர் 4 ரக்காத்து, மீனால போய் லுகர் 4 ரக்காத்து, அசர் 4 ரக்காத்து சொல்லுவாங்களா? 2 ஜம்மு காஷ்மீர் அங்க போய் நோன்பு பிடிக்கல. அரஃபாவுல ஹாஜிகள் குழும்புறாங்க, நாங்க நோன்பு பிடிக்கிறோம், அவங்களுக்கு நோன்பு இல்லை. எதுக்கு போனாங்க? ஜிக்ர் செய்ய போனார்கள். அல்லாஹ் எப்படி அடியார்களோட நடந்தான். அங்க உட்கார்ந்தார்கள், கல்லெறிந்தார்கள். அந்த ஞாபகத்தை திருப்ப வரவழைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு தூரமாக பயணம் மேற்கொண்டார்கள். ஒரே ஒரு கொள்கையை சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ்வே நாங்கள் வந்து விட்டோம், அல்லாஹ்வே நாங்கள் வந்து விட்டோம். லப்பைக் லா ஷரீக லக், யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் இல்லையா அல்லாஹ், இதைத்தானே சொல்ல வந்திருக்கிறோம். உனக்கு இணை இல்லையா அல்லாஹ், நீ தனித்தவன் யா அல்லாஹ், உனக்கு இணையே இல்லை. இணை இல்லைன்ட்டு போட்டு கபர்ல போய் அவுளியா நீங்க தான் எல்லாமே நீங்க தான் சொல்லணும்டா, அது என்ன ஆயிரும்? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத். ஒரு ஆள் ஒரு தாயத்தை தொங்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் ஷிர்க் வச்சிட்டார். ஓமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு ஜன்னா ஹராம் என்கிறான். எங்க உறவுகள் இதை செய்கிற நேரம் அவரோட வியாபாரம் மட்டும் பண்ணிட்டு கண்டும் காணாமல் இருப்போமா? அவர் பாட்டுக்கு செய்யட்டும், அவர் எங்களை அடிக்கலாம், எங்களோட தூசணத்தில் பேசலாம். ஆனால் எங்களுடைய சகோதரருடைய கபரு அதாவது அது ஒளியால் அது நல்ல மனிதர்களுடைய கபராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். நாம் பிரச்சாரத்தை செய்யணும். இந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் பரப்பிலேயே இந்த கொள்கையோடு இருந்தவர்கள் அல்ல. மெல்ல மெல்ல உங்கள் காதுகளுக்கு அது வந்து சேர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் கல்புகளுக்கு அதை சேர்த்தான். நம்ம பக்கத்தில் உறவுகள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளை அடித்தவர்களாக இருக்கலாம், உதைத்தவர்களாக இருக்கலாம், ஊரை விட்டு விரட்டணும் திட்டம் போட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் எங்களை மன்னிக்காவிட்டாலும் நாங்கள் அவர்களை மன்னித்து விட்டோம். அவர்கள் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள். அந்த சகோதரர்களை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும். இதுக்கு ஒரு மாநாடே வச்சு 5வது கடமை என்ன? அதாவது ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்பது ஷிர்க்கு எதிர் மாநாடு, ஷிர்க்குக்கு எதிராக நடத்தப்படுகிற மாநாடு. ஒட்டுமொத்த உலகத்துக்கு முஸ்லிம்கள் ஹஜ்ஜில் ஒன்று சேர்ந்து சொல்றார்கள், நாங்கள் இணை வைக்க மாட்டோம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம். இதை சொல்ல ஒரு நாள், இது சொல்ல ஒரு மாநாடு. இப்படி நடத்துகிற முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு ஷிர்க்கு சர்வசாதாரணமா இருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள போனா தொழலாமான்னு யோசிக்கிறோம். பெருமானார் மரணிப்பதற்கு முன்னாடி சரியாக 5 நாட்கள் இருக்கிற நேரம் புதன்கிழமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள், லா தஜாலு கபரி யஹீதா, மக்களே என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீர்கள். பெருமானார் கொஞ்சம் காரமாக பேசினார்கள். ரசூலுல்லாஹ் லேசியில் பதுவா செய்ய மாட்டாங்க, அவங்க நாவு அப்படி அசையாது. லானல்லாஹு யஹூத வன் நஸார், யகூதிகளுக்கும் கிறிஸ்தவர்கள் நசாராக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க. இவ்வளவு காரமாக காத்தமுல் அன்பியா இன்னக லஅலா குலுகின் அலீம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்க்கு சர்டிபிகேட் கொடுக்குறான், நீங்க ரொம்ப உயர்வான பண்புல இருக்கிறீங்க நபி. அந்த நபி எடுத்ததுக்கெல்லாம் பதுவா செய்ய மாட்டாங்க. கடைசி கட்டம் கெஞ்சிறார்கள் மக்களிடம், மக்களே என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமா மாத்தாதீங்க. ஈசா இப்னு மரியம் எப்படி எனக்கு முன்னாடி வரம்பு மீறி புகழப்பட்டாரோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி வரம்பு மீறி புகழப்படக்கூடாது. எனக்கு சிலை வழிபாடு கூடாது, எனக்கு எந்த உருவ வழிபாடு வேணாம். லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாத்தாதீங்கன்றாங்க. போர்வையை போத்தி நடுங்கி நடுங்கி மிம்பரில் ஏறி பேசி ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ஆயிஷாண்டு சொல்லி வந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொன்றாக சொன்னார்கள், அன்சாரிகளே உப்பு கரைவது போன்று நீங்கள் குறைந்து கொண்டு போவீர்கள், ஒவ்வொன்றாக சொல்லி இதை சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கடைசி நேரங்களில் சொன்னார்கள், யகூதிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ் சாபத்தை உண்டாக்குவான். இத்தகது குபூர் அன்பியாய் மசாஜித், அவர்கள் நபிமாருடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக மாற்றிக் கொண்டார்கள். என்னாச்சு சகோதரர்களே? இதுதான் இஸ்லாம். புனித தலம் ரவுலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் சரியாக நமக்கு தெரியும். மற்ற சஹாபாக்கள் அடக்கப்பட்ட இடம் தெரியாட்டியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட இடம் தெளிவா தெரியுது. அந்த இடத்துல எந்த திருவிழாவும் இல்லை.
அவரை மிஞ்சும் அளவுக்கு ஒரு மகான் இருக்கிறாரா, ஒரு வழி இருக்கிறாரா? அந்த வழி கிட்ட போய் நமக்கு கேட்கலாமா? அப்ப ரசூல்லா கிட்ட போய் கேட்போமே உட்கார்ந்து, அங்க ஒரு முத்தவா போட்டு அனுப்புங்க. அல்லாஹ் கேட்பது அல்லாஹ்விடம், பெருமானாரிடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, அது வேறு. அவர்களை அல்லாஹ்வாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் மெல்ல மெல்ல உருண்டோடுது. ஒரு நபியுடைய சமுதாயத்தை நாம் போய் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள், இவர் நபிமார்கள் நபியுடைய சமுதாயமா? என்னப்பா ஹிஜாப்? அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு சிலையை வைத்து, எந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு அப்படியே அபாயா போட்ட மாதிரி வெள்ளையா உடுப்பாட்டி வச்சு, தலையை மறைக்க வச்சு, இப்படி ஒரு ஹிஜாபோட மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவோம் சிஸ்டர்னு சொல்லுவோம். பாதிரியார்மார்கள் அவங்களும் அந்த அதுக்குள்ள கன்னியாசிகளை பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அபாயா மாதிரி உடுத்துட்டு அவங்களும் தலையை அப்படி மறைச்சிருக்கிறாங்க. அவர்கள் என்னண்டா அந்த மாதிரி கிறிஸ்தவ அன்பர்கள் நடக்கிறாங்க. அவங்கள பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்றவங்க எவ்வளோ குட்டை அணியலுமோ அவ்வளோ குட்டை அணிகிறாங்க, அவ்வளோ கட்டை, அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. இது ஒரு நபியை பின்பற்றுவங்களா? ஈசா நபி இதை தான் சொன்னாரா? நான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை அவங்க வடிச்ச சிலை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அவங்க வடிச்ச சிலையில் அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தாடியை வச்சு ஒரு தோப்பை போட்டு முஸ்லீம் மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்குது சிலை. அவர்கள் யாரும் தாடி வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர்கள் வைத்த சிலை சரி என்று நான் பேசவில்லை. என்றாலும் காலங்கள் உருண்டோடுகிறது. ஒரு நபி சொன்ன கொள்கை அதுக்கு தலை கீழாக பிறண்டு அவர் சொன்னதெல்லாம் காணாம போய் இடையில அதில் நிறைய சரிகல்களை எல்லாம் எடுத்து சுருக்கி, அதாவது அதுக்குள்ள அந்த விஷயங்கள் பொய்யான விஷயங்கள்லாம் நுழைச்சி போலியான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுதான் இலங்கையிலே நடந்திருக்கு. எந்த மார்க்கம் எந்த தர்காவை அழித்ததோ, எந்த கொள்கை இல்லை என்று சொல்லிச்சோ, அந்த கொள்கையை முஸ்லீம் இஸ்லாம் என்ற பேரில் அவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதில் இருந்துதான் தர்கா வழிபாடு, தர்கா ஷெரீஃபு, நாங்கள் கந்தூரி ஓத போகிறோம், இது செய்ய போகிறோம், அது இதென்று எல்லாமே வந்துச்சு. இதுக்கு எதிராக நாம் ஒரு சின்ன கூட்டமாக நிற்கிறோம். எங்களுக்கு எதிர்ப்பு வரும், எங்களுக்கு ஏசுவார்கள், திட்டுவார்கள். அவைகளை எல்லாம் மீறி வீரியமாக தவா செய்யணும்டா உங்கள் கல்புக்கு ஒன்று தேவை. இது கிடைச்சாதான் நீங்கள் தவா செய்வீங்க. அதனால தான் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த தவா என்ற தலைப்பில் இந்த அடிப்படை உங்களுக்கு மத்தியில் சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறான். என்ன கிஃப்ட் தெரியுமா? இந்த உலகத்தில் நானும் நீங்கள் வாழ்கிற டைமில் ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா பணக்காரனாக இருப்பார், ஒரு ஆள் பெரிய பொலிட்டிக்கல் லீடராக போயிடுவார், ஒரு ஆளுக்கு எல்லா வாகன வசதி இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால் ஒரு அடியானை கூப்பிட்டு ஒரு கிஃப்டை கொடுக்குறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன்றான். அல்லாஹ்வுடைய நேசனா தன்னுடைய சந்துக்கு போகணும் என்று நினைத்தால் அவனுடைய வார்த்தைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அதை பெருமக்களுக்கு சொல்லணும். சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நேசனுக்கு அல்லாஹ் தனியான ஒரு மரியாதை வச்சிருக்கிறான். அந்த நேசம் நமக்கு வரணும் என்ற உயர்வான எண்ணம் இருந்தால் நம்ம பேசுகிற இடங்களில் நல்லதை பேசுவோம், நல்லதை கேட்போம், நல்லதை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது அல்லாஹ்வுடைய வழியாக நாங்கள் மாறணும். இவங்க சொல்கிற வழி இல்லை. அல்லாஹ்வுடைய வழி என்ன? ஜுப்பா போட்டு தாடி வச்சு ஒருத்தர் மௌலவி ஆகிட்டா அல்லாஹ் வழியா? அதெல்லாம் அல்லாஹ் வழி இல்லை. ஒரு ஆள் போய் மார்க்கத்தை பேசினா அல்லாஹ்வுடைய வழி ஆயிடலாமா? பெருமாள் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும் பரட்ட தலையோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடன் கையேந்தினா அல்லாஹ் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான். மதுஃபூம்பில் அப்வாப், கதவுகள்கிட்ட அவங்க போயிட்டாங்கன்னு இங்கே பெரிய பெரிய அரண்மனையில் விரட்டிடுவான். யாருப்பா இந்த ஆட்கள்? எந்த மரியாதை இருக்காது. அல்லாஹ்விட்ட அவங்களுக்கு இருக்கிற மரியாதை எப்படி என்றா அல்லாஹ் அவங்க கை ஏந்திட்டாண்டா கொடுத்துருவான். அதனால் வெளி தோற்றங்களை வைத்து அதை அளக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் எவ்வளவு இஹ்லாஸா நடக்கிறானோ அதனோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வழியாக எடுத்துக்கொள்வான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசனா மாறணும் என்பதை எங்க இது. பெருமானார் அல்லாஹ்வுடைய நேசன். அல்லாஹ்வுடைய தூதர் போய் தப்பத்தியதா அந்த விஷயத்துக்கு பிறகு அல்லாஹ் இறக்குற இஜாஜா. என்ன இஜாஜா தெரியுமா? பெருமானார் ஒட்டகத்துக்கு மேல் நிற்கிறாங்க. அவங்க கண்ணால பார்க்குறாங்க, தண்ட கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் தலைகளாக இருக்குது. நுழைந்திருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா பகுதியிலும் மக்கள் இருக்கிறாங்க. பெருமானார் பேசுறாங்க, அந்த பேச்சு பின்னாடி உள்ளவங்களுக்கு கேட்கல.
அவ்வளவு பலத்த ஒரு கூட்டம். பின்னாடி உள்ளவர் அதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தையை திரும்ப கத்துறார். அதுக்கு பின்னாடி உள்ளவர் திரும்ப சொல்றாரு. மெல்ல மெல்ல இந்த பேச்சு பின்னாடி வரைக்கும் எத்தி வைக்கப்படுகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பெருமானார் பார்க்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 சூறாவை ஏன் பக்கத்தில் வச்சான் தெரியுமா? தப்பத் யதா தாவாவுடைய ஆரம்பம். பெருமானார் நிற்கிற நேரம் 40 ஆண்டுகள் தான் சேகரித்த நட்பெயர் கண்ணுக்கு முன்னாடி பறந்து போகிறது. அவரை ரொம்ப கேவலமாக மக்கத்து மனிதர்கள் பார்க்கிற அளவுக்கு அந்த வார்த்தை பலமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி கேவலப்பட்ட ரசூலுல்லாஹ் 23 ஆண்டுகள் பொறுமையாக போகிறார்கள். இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். எந்த மக்காவில் மலைக்கு மேல பெருமாள் அவமானப்பட்டாங்களோ அதே ஒரு மலைக்கு மேல அல்லாஹ் கௌரவிச்சிருந்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். பெருமானார் பார்க்கிற இடமெல்லாம் மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் இந்த இடத்தில் ஆரம்பத்தை காட்டினான். அடுத்த சூறாவில் இஸாஜாவின் தப்பத்தியதாவை நீங்க கம்பைன் பண்ணி ஓதினால் ரஹ்மான் கடைசி குர்ஆனை முடிக்கிற நேரம் அந்த தர்த்தீபில் ரஹ்மான் பெருமானுடைய துவக்கமும் பெருமானுடைய முடிவும் இதுதான் அல்லாஹ்விடம் உங்களுக்குள்ள அந்தஸ்து என்று காட்டுகிறது. ரப்புல் ஆலமீனிடம் நாம் போய் நிற்கிற நேரம் இஸாஜா நஸ்ருல்லாஹ் வெற்றி. ஆரம்பத்தில் கசப்பான வேதனையோடு பெருமானார் தொடங்கினார்கள். எல்லாத்தையும் கொடுத்தார்கள். மானம் போனது, தன்னுடைய சொத்து பறிக்கப்பட்டது, செல்வம் போச்சு. உடுத்த உடுப்போட கொலை செய்வோம் என்று அனுப்பினார்கள். கொலை செய்வோம் என்று அனுப்பினார்கள். பெருமாள் திரும்ப திரும்ப ஒன்றை மட்டும் பார்த்தார்கள். காபா உன்னை விட முடியாது என்றார்கள். காபா உன்னை விட முடியாது என்றார்கள். அந்த பயணம் அப்படி ஆரம்பித்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு வெற்றியை கொடுத்ததுதான் இஸாஜா. சகோதரர்கள், இந்த சூரா இன்னும் முடியல. மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்து பில் ஹர்ப். யார் என்னுடைய வலியோடு பகைத்துக் கொள்கிறாரோ அவரோடு நான் போர் பயணம் செய்கிறேன் என்கிறான் அல்லாஹ். வலியோட பகைத்த அபூ லஹப் கண்ணு முன்னாடி அழிந்து போனான். அவன் பணம் யாரும் தொடல்ல, பெருசாக அந்த வைபவத்தை எடுக்கல, அவங்க பிள்ளைகள் கூட நுகரல்ல, கடுமையான துர்நாற்றம் வீசியது என்றார்கள். அந்த அளவுக்கு அந்த ஸ்கின் அவ்வளவு மோசமான ஒரு நோய்க்குள் ஆக்கப்பட்டது. அவன் சம்பாதித்தது மகனான் கசம். கண்ணு முன்னாடி பார்த்தார்கள். அவருடைய சொத்து அவனுக்கு உதவவில்லை, அவருடைய செல்வம் அவனுக்கு உதவவில்லை. அறிஞர்கள் ஒரு பாயிண்ட் போட்டார்கள். அபூ லஹப் தப்பித்தவரையாவது நடித்தாவது ஒரு நாளைக்கு நான் முஸ்லீம் ஆகிட்டேன்டா, டோட்டல் குர்ஆனும் பொய்யாயிரு. 10 வருஷம் ஆயத்திறங்கி ரசூலா முன்னாடி வந்து பையத்து பண்ண ரசூலா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்களா? அவனுக்கு அந்த உணர்வே வரல. இதை ஒரு பெரும் அற்புதமாக சொல்லுவார்கள் தஃப்சீர் அறிஞர்கள். இதை கொண்டு வந்து காட்டுகிற நேரம் இந்த அத்தியாயம் ஒரு பெரும் அற்புதத்தை சொல்கிறது. 10 அல்லாஹ் ஒன்றை சொன்னால் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோருக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அது நான் நாட வேண்டும். பெருமானுடைய குடும்ப உறுப்பினரை முன்னாடி கொண்டு வந்து வைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதி என்று சொல்லிவிட்டான், நரகத்தில் எரிவார் என்று சொல்லிவிட்டான். இந்த ஆயத்துக்கு இந்த 9 ஆண்டுகள் சுமார் 10 ஆண்டுகள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் வந்து பக்கத்தில் இருந்த அபூ சுஃபியான் பிறகு ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் மாறினார். அவர் 10,000 படையோட ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்தவர். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய வார்த்தையை அவங்க திட்டம் போட்டாங்க ரசூலுல்லாஹ்வை கொல்ல. இரவிரவா மஷூரா பண்ணினாங்க. ஒரு சின்ன மஷூரா, அபூ லஹப், சரி இப்போ எவ்வளோ மீட்டிங் நடத்திட்டீங்க, உங்க மகன் தானே, போய் ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துருங்களேன், நடிப்போமே. அல்லாஹ் குர்ஆன்ல ஆல இம்ரான்ல சொல்றான், சிலக்கு வர்றாங்க அஹ்லுல் கிதாபுகள் வந்து காலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி வந்து உள்ளுக்குள்ள நுழைஞ்சிட்டு மாலையில் வெளியே போறாங்க. ஏன்டா முர்த்ததாவுறாங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை வச்சா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிருவாங்கன்ற எண்ணத்தில் குர்ஆன் சொல்லுது. அவங்க இன்றைக்கு மட்டும் திட்டம் போடல, பெருமானார் முன்னாடி அவர்கள் விவாதம் செய்தார்கள், எக்கச்சக்கமான திட்டம் செய்தார்கள். மாகான் அபூ கிம்ரா அஷவின் சூரா மரியம்ல யா உக்த ஹாரூன், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஹாரூனுடைய சகோதரியே, நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து கேட்டார்கள், உக்த ஹாரூன்
மூசாட சகோதரன், அவருடைய பேரையே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உக்த ஹாரூன், ஹாரூன் சகோதரர், குர்ஆன் பிழை என்றார்கள். ரசூலுல்லாஹ் அழகான விளக்கத்தை கொடுத்தார்கள், திரும்பி போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் இருந்து அவர்கள் குறை தேடினார்கள், எப்படி இஸ்லாத்தை பொய்ப்பிக்கலாம் என்று பார்த்தார்கள். சிம்பிள் சிம்பிள் சகோதரர்களே, இந்த அத்தியாயத்தை வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை தவிடுபடியாக்க இருந்தது. அறிஞர்கள் அதை மிக தெளிவாக எழுதுவார்கள். என்ன சொன்னார்கள்? இது இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான வரிகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வைத்தார். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? அல்லாஹ்வுடைய வழியை எதிர்த்தால் அல்லாஹ் அவர்களோடு போர்ப்படம் செய்கிறான். அந்த போரை நீங்கள் பார்க்கணுமா? சுப்ஹானல்லாஹ். 2 அத்தியாயத்தையும் ஓதுகிற நேரம் உங்களுடைய கல்பு தஅவாவிலே நான் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வை தர வேண்டும் என்பதற்கு முதலிலே இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய சுன்னா மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தரஜாத்தை உயர்த்தி கொடுத்தால் ஜன்னாவிலே யாருக்கும் போய் ஏன் இவருக்கு இந்த தரஜாத் என்று கேட்க இயலாது. அல்லாஹ் கணக்கு வழக்கை அப்படியே காட்டுவார். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு அல்லாஹ் கேட்குறான், உங்களுக்கு அதாபு பண்ணி எனக்கு என்னப்பான்னு குர்ஆன்ல கேட்குறேன், எனக்கு என்ன தேவை இருக்குப்பா உங்களுக்கு அதாபு பண்ண? லா யுதுலமூன ஃபத்தீலா, அவர்கள் கடுவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். கடுவளவும், கடுவை பிளந்து பார்த்து ஒரு துகள் கிடைக்குமே அந்த அளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அப்படி என்றால் ஒரு அடியானுக்கு தரஜாத்தை கொடுக்கிறதும் கேவலத்தை கொடுக்கிறது. தூத்தில் முல்க மந்தஷா வ தன்சிவுல் முல்க மிம்மந்தஷா வ துஇஸ்ஸு மந்தஷா வ துஸில்லு மந்தஷா பியதில் கைர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கொடுக்கிறான், நாடியவர்கள்ட்ட இஸ்ஸத்தை பறிக்கிறான், கண்ணியத்தை பறிக்கிறான். நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்கள்ட்ட பறிச்செடுக்கிறான். என்னாச்சு சகோதரர்களே? அபூ லஹப், இதை நீங்கள் இன்னும் புரியணுமாண்டா இப்படி புரியலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் ஜன்னாவிலே உயர்ந்த அந்தஸ்து. ஜன்னாவில் மட்டுமல்ல, மஹ்ஷர் மைதானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நபிமார்களும் இருக்க பெருமானார் எழுப்பப்படுகிற இடம் வித்தியாசமான ஒரு இடம். அது மக்காம மஹ்மூத். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எழுப்பப்படுவதை ரசூலுல்லாஹ் மிக அழகாக சொல்கிறார். சகோதரர்களே, அதை நான் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அதை நாம் கேட்குறோம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம் வஸ்ஸலாத்தில் காயிம் ஆதி முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. யா அல்லாஹ், நீ வாக்கு கொடுத்த மகாம மஹ்மூதால ரசூலுல்லாஹ்வை எழுப்புவாயாக. கேட்கிறோம், தொடர்ந்து கேட்கிறோம். மறுமையில் ரசூலுல்லாஹ் மகாம மஹ்மூதில் எழுதப்படுவார். உயர்வான அந்தஸ்து ரசூலுல்லாஹ்வுக்கு, ஜன்னாவில் கொடுக்கிற உயர்வான அந்தஸ்து ரசூலுல்லாஹ்வுக்கு. கணக்கு வழக்கில் போய் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் கணக்கு பிழையாக. ஏனென்றா ரசூலுல்லாஹ்வோட உம்மத்து தான் பெரிய உம்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கு ஒரு வேலை பண்ணிட்டான். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் எல்லா இபாதத்தையும் பண்ணிட்டாங்க. அவர்கள் ஜன்னாவுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. நான் ஏன் ஸலவாத்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஸலவாத்துன்னா ஒரு துவா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். என்ன துவா? யா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு நீ அருள் புரிவாயா. முஹம்மது எப்படி இப்ராஹிம் நபிக்கு புரிஞ்சி அருள், அதை மாதிரி அருள் புரிவாயா. முஹம்மது நபியுடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிவாயா. இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு எப்படி அருள் புரிஞ்சு அப்படி ஒரு துவா. யா அல்லாஹ், முஹம்மது நபிக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, இப்ராஹிம் நபிக்கு பரக்கத்து செய்தது மாதிரி. இந்த துவாவை நாம ஏன் கேட்கணும்? ரசூலுல்லாஹ் ஏன் கேட்க சொன்னார்கள்? ஏன் அதிகமாக கேட்கணும்? எல்லா முஸ்லீம்களும் இன்றைக்கு ஒரு ரூபா போட்டேன்னு வைங்க, ஹரத்தில் வந்து ஹரத்தில் குழுமிருக்கிற முஸ்லீம்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து, ஏப்பா எல்லாரும் 10 லட்சம் போடுங்கண்டா, வல்லாஹி அந்த நிமிடத்தில் 10 லட்சத்தை ஒரு சவோர் போடுவார். அங்கே போகிறதுக்கே 10 லட்சம் போகும். பெருமாளுடைய வார்த்தையில் உள்ள கண்ணியத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். பெருமாள் இருந்தால் அவரை பார்க்காமல் நேசிக்கிற 1.8 பில்லியன் முஸ்லிம் பாப்புலேஷன் வேர்ல்டு, முழு வேர்ல்டுலே. அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இஸ்லாம் ஹேட்டாஸ், இஸ்லாம் எங்களை, அதாவது அவர் என்ன சொல்றாருண்டா, ஐ திங்க், நான் நினைக்கிறேன், அதுக்குச்சா இஸ்லாம் எங்களை வெறுக்குது என்று. அவர் அடுத்த பக்கம் பேசுறார். அவர் வெறுப்பு சித்தாந்தத்தை உண்டாக்கிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ்லாத்தை பற்றி என்ன, ஃபாஸ்டஸ்ட் growing religion in அமெரிக்கா, எவ்வளவோ தடை செய்தாலும்
ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, ஃபாஸ்டஸ்ட் கிராவிங் ரிலிஜன் இன் அமெரிக்கா இஸ்லாம். இஸ்லாம் மிக வேகமாக 233 வேகத்தில் இஸ்லாம் பறக்கிறது. அமெரிக்காவில் அவ்வளவு வேகமாக இஸ்லாம் பறக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அப்படி வைத்திருக்கிறான் இந்த மார்க்கத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க கூகுள் பண்ணி இன்றைக்கு அதிகமாக சர்ச் பண்ண வேர்டு என்ன? சில வேற ஈரான் அண்ட் அமெரிக்கா, ஈரான் வர்சஸ் அமெரிக்கா, இப்படி ஒரு வேர்டு வரும், ஏதாவது உண்டு. ஆனால் உலகத்தில் அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். வேர்ல்ட் பாப்புலேஷனில் முஸ்லீம்கள் தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். முஸ்லீம்கள் தன்னுடைய பேச்சில், அது பிரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எத்தியோப்பியாவாக இருக்கட்டும், எல்லா மொழிகளும் கடந்து சுப்ஹானல்லாஹ் ஒரே குரலில் நாம் சொல்லுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அசான் ஒலிக்கப்படுகிறது. கூகுளுடைய சர்ச்சை மிஞ்சிரும் முஸ்லிம்கள் தினந்தோறும் சொல்வது ஃபர்ஸ்ட் அல்லாஹ், செகண்ட் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு நீங்க கணக்கெடுத்துங்கண்டா, நேற்று ஜும்மாவுடைய தினம் முதநாள், அஃலலுல் யௌம் யௌமுல் ஜும்மா, நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கண்டா. பாதையில் போகிற சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செலவாத்து. இப்போ நம்ம சொல்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொல்கிறோம். எல்லா செலவாத்தும் போய் சேருது. இந்த தரஜாத்தை யாருக்கும் அடையல. அல்லாஹ் ஏன் அவருக்கு அந்த தரஜாத்தை கொடுத்தான்? அவர் தான் மைக்கை கண்டுபிடிச்சாரா? அவர் தான் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சாரா? அவர் தான் கேமராவை கண்டுபிடிச்சாரா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு போய் மக்களுக்கு பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப். நபியே, உங்க ரப்பு உங்களுக்கு அருளியதை போய் சொல்லுங்கள் நபியே. பல்லிக் தப்லீக், பல்லிக் போய் சொல்லுங்கள். வ இல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத். அதை நீங்க செய்யாட்டி ரிசாலாவை எத்தி வச்சவராக மாட்டீங்க. பின்னாடி ஒரு ஆயத்து, அந்த ஆயத்து கம்ப்ளீட் ஆகுது, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். நபியே சொல்லுங்க, அல்லாஹ் மனிதர்களிலிருந்து உங்களை பாதுகாப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா கத்தியை தூக்கிட்டு வர்றானா? வெட்ட பார்க்கறானா? வெட்றானா? வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். குர்ஆன் ஆயத்து பிழையா பேத்து ரசூலாவை கொண்டா, டோட்டல் குர்ஆனும் பொய்யா பேர் ரசூலாவை கொண்டா. 10,000 பேர் மதீனாவை சீச் பண்ணினாங்க. அமெரிக்கா வெனிசுலாவை சீச் பண்ணி அவருடைய பிரசிடென்ட், அதாவது மதுரோ தூக்கிட்டு போனாங்க. மதீனா, மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மதீனா முனவ்வராவை சீச் பண்ணினார்கள். 29 days, 29 நாட்கள், 10,000 அரப்ஸ், 10,000 அரபிகள் வெளியே நின்றார்கள். 3,000 பேர் இருந்தார்கள். பணம் இருக்கவில்லை, ஆயுதம் இருக்கவில்லை. ஒரு மிக பெரும் கிடங்கு இருந்தது. அவர்கள் தோண்டி ஒரு கிடங்கு, வேற எதுவுமே இருக்கவில்லை. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். 10,000 பேர் வந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களை நான் பாதுகாப்பேன். அந்த 10,000 பேர் பெரும் காத்தடிச்சு அவங்க போயிட்டாங்க. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் 1.5 வருஷமாகல, கணக்கெடுத்து பாருங்க, 1.5 வருடம் பூர்த்தி ஆகவில்லை. 1400 பேர், சில ரிவாயத்துப்படி 1500 சஹாபி, பெண்கள் உட்பட துல்ஹுலைஃபாவில் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. எஹராத்துக்கு ஒரு பொம்பளை பிரசவம் மேற்கொள்றாங்க. குழந்தைய கையில் எடுத்துட்டு, யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டுட்டு நீங்கள் உம்ரா போகாதீங்கன்றாங்க. உம்ரா 10,000 பேர் வந்து இங்கே வந்து கோஹோம் கோட்டாண்டு பெரிய படம் போட்டாங்க. அவர் ஒளிஞ்சு போயிட்டார். ரசூலுல்லாஹ்ட ஊரை சீச், அதாவது ரவுண்ட் அப் பண்ணி 10,000 பேர் வெளியில் நின்றாங்க. அரபுகள். இப்போ அந்த அரபுகளை நோக்கி ரசூலுல்லாஹ் போகிறாங்க. 1400 பேரோட உம்ரா, கையில் வாள் இல்லை. உம்ராக்கு போகிற அரபிகள் சின்ன ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க. அது அரபி ஆம்பளையாக இருந்தால் ஒரு ஆயுதம் அவங்க கையில் இருக்கு. ஏன்னா அந்த அவங்க பாலைவனத்தில் போகிற நேரம் அது பொதுவாகவே அரபிகள் கையில் இருக்குது. ஆனால் உம்ராவில் போனால் அவங்களுக்கு வேட்டையாட இது பண்ண இயலாது. ஸோ அவங்க குர்பான் கொடுக்குற ஆயுதம் வேணும்னா இருக்குது. இவ்வளோதான். பத்ரில் இருந்தது 2 ஒட்டகம், 2 குதிரை. பத்ரில் இருந்தது 2 குதிரை. அபூஜஹல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட போய் என்ன கேட்ட, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. அதாவது கேட்குறாங்க ரசூலுல்லாஹ், டெட் பாடி பக்கத்து ரப்பு கொடுத்த வாக்குறுதி உண்மைன்னு புரியுறியா? 2 குதிரை,
313, சில ரிவாயத்துப்படி 320, 300க்கு 320க்கு உட்பட்ட சஹாபாக்கள், ரமலானுடைய 17 அவர்கள் மெலிந்தவர்கள், அவர்கள் மிக பலகீனமாக நின்றவர்கள். அந்த யுத்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஜஸீரத்துல் அரபில் இந்த அற்புதங்கள் நடந்த மாதிரி ரசூலுல்லாஹ் 10,000 பேர் வந்த பிறகு திரும்ப போறாங்க. போனா உம்ரா செய்ய போறாங்க. அப்ப ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல், குதிரையோடு வந்து நிற்கிறார். அச்ச நேர தொழுகை என்பது அப்பதான் இறங்குது குர்ஆன். 200 பேரோட நிற்கிறார் ரசூலுல்லாஹ் கிட்ட, ஹரம் கிட்ட, பத்னி மக்கா. மக்கா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க ஹுதைபியாவுக்கு பக்கத்தில். அந்த இடத்துல நிற்கிற நேரம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு. உஸ்மானை கொண்டுட்டாங்கன்னு வர்ற நேரத்தில் மரத்துக்கடியில் ரசூலுல்லாஹ் பையத்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது தற்கொலை மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா 1400 பேர் அதுக்குள்ளே பூந்துட்டாங்கடா. முழு அரபிகளுக்கு சொந்தம் காபத்துல்லாஹ். அப்போ இவன் சிலை அங்கே நிற்கிது, அவன் சிலை இங்கே நிற்கிது, இவன் சிலை அங்கே நிற்கிது. ஒவ்வொரு குளமும் அவனுக்கு சிலை வச்சிருக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. காபத்துல்லாஹ் பக்கத்தில் போய் ஏதாவது நடத்தினா ஒவ்வொரு அரபிகளும் வருவாங்க, குறைஷிகள் மட்டும் வரமாட்டாங்க. அது வியாபார ஸ்தலம் மட்டுமல்ல, அரபிகள் தங்களுடைய பங்குகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த அரபிக் இந்த குலத்துக்கு, இந்த கோத்திரத்துக்கு இந்த சிலை 360 சிலைகள். இப்ராஹிம் நபி சிலையை ரசூலுல்லாஹ் கையால் எடுத்து உடைத்து இப்ராஹிம் நபி இவர்கள் விட்டு வைக்கவில்லை என்று அடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அத்தனையும் அங்கு நின்றது. என்ன தைரியம் இருந்தால் ரசூலுல்லாஹ் போவார்கள். வல்லாஹு யஸ்லுக மினன் நாஸ். ஒரு துளி ரத்தம் வடியாமல் பெருமானார் உம்ரா செய்யவில்லை, ஊருக்கு திரும்பி வந்தார்கள். இதுதான் எங்களுக்கு உங்களுக்குள்ள பாடு. எங்க சந்தோக்கள், எங்க ஜனாசா போக முன்னாடி அவர்கள் எரித்தாலும் எங்கள் பள்ளிகளை, அவர்கள் எங்களுடைய மக்களை கொண்டாலும் சகோதரர்களை இந்த சத்தியம் ஓயாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரியல் காஃபிரூன். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை வாயால ஊதி அணைக்க பார்க்கிறாங்க. அந்த நூறு அலா நூர், இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் வச்ச பேர் நூர். இது வாயால ஊதினா அணையாது. 100 அலா நூர், அவர்கள் வாயினால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் இதை பூர்த்தியாக்கியே தீருவான். சகோதரர்களே, என்னுடைய ஜனாசா உங்களுடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி இதுல ஒரு பங்குதாரியாக வேணாமா? நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? லா ஸஅலுக்கும் அலைஹி அஜ்ர், உங்கள்ட்ட நாங்க எதுவும் கேட்கலப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். 5 ரூபா கேட்டோமா, 1000 ரூபா கேட்டோமா, 10,000 ரூபா கேட்டோமா, எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். இந்நஜ்ரி இல்லா அலா ரப்புல் ஆலமீன் இருக்குது, அவன் எங்களுக்கு ஜன்னாவை தருவான். பெருமானார் பிரச்சாரத்தை முடக்கி விடுகிற நேரத்தில் சொத்து செல்வம் அத்தனையும் கொடுத்தார்கள். எல்லாத்தையும் கொடுத்துட்டு 0 பேலன்ஸில் தான் மதீனாவுக்கு போனார்கள் என்றால், சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு ஜொப் இருக்கு, எனக்கு ஒரு ஜொப் இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஜொப் தெரியுமா? தாவா. நாங்கள் தாவா செய்ய ஆரம்பித்தா பெருமானார் என்ன செய்தார்களோ அந்த பணியில் அல்லாஹ் எங்களை சேர்த்திருக்கிறார். நீங்கள் நினச்சிடாதீங்க தாவாண்டா மைக்க பிடிச்சி பேசினா அதான் தாவாண்டு. இல்லை சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் ஒரு போதும் குர்ஆனில் நான் என்றைக்குமே பார்க்கல, குர்ஆனில் பெரிய க்ரௌடுக்கு தாவா செஞ்சது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு வாப்பா மகனோட பேசுகிறத குர்ஆனில் அல்லாஹ் ஹைலைட் பண்ணுறான். சிறைச்சாலைக்கு போய் 2 பேரோட பேசுகிறது அல்லாஹ் குர்ஆனில் தாவான்றான். லட்சோப லட்ச மக்களுக்கு போய் மைக்க பிடிச்சி இன்னல் ஹம்துலில்லாஹ் தாவா. சகோதரர்களே, நான் தாவா, இது தாவா தான் இல்லைன்னு சொல்லலை, இதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறதா நீங்கள் நினச்சிடாதீங்க. அந்த பேச்சாளருக்கு பெரிய கண்ணியம் இருப்பதா நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் போய் ஒரு சகோதரன் உட்கார்ந்து இஹ்லாஸோடு தனிமைகளை உட்கார்ந்து அவருக்கு இது பிளப்பா, தர்கா வழிபாடு கூடாது, இது தப்பு, இது இஸ்லாத்தில் இல்லைன்னு நீங்கள் புரிய வச்சுங்கன்னு வைங்க. உங்கள் இஹ்லாஸுக்கு, உங்கள் தூய்மைக்கு அல்லாஹ் உங்கள் தரஜாத்தை எங்கேயோ சேர்த்துருவார். மக்களும் க்ரௌடும் இது எல்லாம் இஸ்லாத்தில் எங்கேயுமே மென்ஷன் ஆக்கல். அல்லாஹ் குர்ஆனில் இதுக்கு ஆப்போசிட் சொல்கிறான். நபியே,
அதிகமானவர்கள் மன்ஃபில் அர்தி ஜமீஆ அக்ஸர மன்ஃபில் அர்தி ஜமீ யுதில்லூக அன் சபீலில்லாஹ். அதிகமான மக்களை நீங்க பின்பற்றினீங்கன்னா உங்களை வழி தவற செஞ்சிருவாங்க நபியே. ஜன்னால கொஞ்சம் மைனாரிட்டி தான் இருப்பாங்க. சகோதரர்களே, நான் தஅவா என்று சொல்லுவது இந்த தலைப்பு மேடை பேச்சாளருக்கு தாயிகளுக்கு என்ன நினைச்சாங்க? தாயி என்று சொல்லுவர் மைக்க பிடிச்சி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேடையில் சொல்பவரும் தாய் தான். தன்னந்தனியாக தன்னுடைய வியாபாரத்தை செய்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒரு உபதேசம் செய்கிறார், அதுவும் தாவா தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறைச்சாலைக்குள் கொண்டு போய் போடப்படுகிற நேரம் வதகலமாவு ஃபத்தயான், 2 இளைஞர்கள் அவரோடு நுழைந்தார்கள். நுழைகிற நேரத்தில் அவர்கள் 2 பேர் இந்த மனிதனை பார்த்து, இன்னா நராக், உங்களை நாங்கள் ரொம்ப நல்ல மனிதனா பார்க்கிறோமே என்று வந்து பேசினார்கள். அவர்கள் கேட்டார்கள், என் தலைக்கு அதாவது ஒரு ஆள் கனவு காண்றால், அதாவது ஆஷுர் ஹம்ரா, சாராயத்தை இது பண்ற மாதிரி ஒரு ஹம்ர புளிகிற மாதிரி அவர் கனவு காண்றார் திராட்சையால். இன்னொரு ஆள் பார்க்கிறாரு, அவர் சுமந்திருக்கிறார் ஃபௌகராசி ஹுபுஸா அஹ்மிலு ஃபௌகராசி, அவருடைய தலைக்கு மேலே ஒரு ஹுபுஸ, அது ஒரு அதாவது என்ன செய்து ஒரு பறவை சாப்பிடுவது போன்ற அவர் பார்க்கிறார். இந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்கிற நேரம் இதுதான் அப்பா விளக்கம் என்று அவர் சொல்லவில்லை. என்ன சொன்னார்? அவருடைய பிரச்சாரம் ஜெயிலுக்குள்ள அல்லாஹ் அதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றான், யூசுப் குற்றவாளி இல்லைன்ற அத்தனையும் தெரிந்ததுக்கு பிறகு அவர்கள் வேணுமென்றே யூசுஃபை ஜெயில் சிறையில் போட்டார்கள். அந்த வேதனையோடு அவர் அல்லாஹ்விடம் தப்பாக பேசலை. அல்லாஹ் ஒரு நாளும் தப்பாக நினைக்கக்கூடாது, தவறாக கணக்கெடுக்கக்கூடாது. அவர் அந்த இடத்துல வந்து சொல்கிறார், இல்லை அவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏப்பா ஒரு நாளும் சிறுக்கு செஞ்சிடாதீங்க. நபியுடைய தாவாவை பாருங்க, இல்ல அஸ்மா சம்மைத்துஹா, இவர்கள் வைத்த பெயர்கள் இதெல்லாம். லாத்து உஸா மனாத்துல இவங்க வச்ச பேர் இது இல்லை. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை என்ன தெரியுமா? அழகாக சொல்றார். ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் கேட்கிறார், இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கு நிறைய பேர், நிறைய கடவுள்கள் இருந்தா நல்லமா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது ஆட்சி அடக்கக்கூடிய ஒரே ஒரு அல்லாஹ் இருந்தா நல்லமான்னு கேட்கிறார். ஜெயிலில் இருந்து கேட்ட கேள்வி அல்லாஹ் குர்ஆன்ல காட்டுறா. இவ்வளவு நிறைய கடவுள் இருப்பது நல்லமா, ஒரு கடவுள் இருந்தா நல்லமா? ஒரே ஒரு இறைவன் தான் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நபிமார்கள் சிறைச்சாலையில் இருந்து பேசினார்கள். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? லட்ச லட்சமான பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்குது. அந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டாந்து வைக்கிறச்சே, அன்றைக்கு மேடை போட்டிருந்தாங்க 200, அதாவது 2 லட்சம் கதிரை போட்டிருந்தாங்க, 2 லட்சம் கதிரில மக்கள் அமர்ந்திருந்தாங்க. இப்ப நபி பேசினாரு, காணல. அல்லாஹ் எந்த தஅவா, அல்லாஹ்க்கு என்ன விருப்பம்? சிறைச்சாலைக்குள்ள போய் வந்த 2 இளைஞர்கள், இவர்கள் ஜன்னா போகணும் என்று உணர்ந்தாரு பாருங்க. அந்த இடத்தில் அவங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக தஅவாவை ஆரம்பிச்சாரு பாருங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து உலகத்தில் எவ்வளவோ அந்த நபி பேசியிருப்பார், யூசுப் நபியுடைய அத்தனை பேச்சையும் அல்லாஹ் குர்ஆன்ல கொணாரல்ல. அந்த தஅவாவை கொண்டு வந்து, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைப்பதை விட அழகான வார்த்தை சொல்பவர் யார்? உலகத்தில் அழகான வார்த்தையை கொண்டு போடுறார். சூரா மரியத்தை பரட்டி பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபத்தி லிமத, அதாவது அவர் கேட்கிறார், யா அபத்தி மாலா யஸ்மு வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா லிமதஅபுது, ஏன் வாப்பா நீங்க வணங்குறீங்க? லிமதஅபுது மாலா யஸ்மு, எதுக்கு வாப்பா நீங்க வணங்குறீங்க? எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எதுவும் உங்களுக்கு செஞ்சு தராது, ஏன் வாப்பா? அல்லாஹ் அந்த துண்டை மட்டும் எடுத்து போறார். வாப்பா மகனோட பேசின தஅவா திரும்ப திரும்ப சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. சகோதரர்களே, நீங்க ஒரு வலிமா வீட்டுக்கு போய் நீங்க பேசினால் அல்லாஹ்க்கு பிடிக்கும். அது இதுதான் ரொம்ப முக்கியம். தஅவா என்பது உங்க வியாபாரத்தில் வர வேண்டும், உங்கள் கொடுக்கல் வாங்கல் வரணும். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் பல்கி பெருகி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நான் நம்புகிறேன் இதனுடைய வளர்ச்சி வேகம் மற்ற அத்தனை ஜமாத்துகளை முறியடித்து விடும் என்று நினைக்கிற அளவுக்கு வேகமாக பரவுகிறது. ஆனால் நிறைய பிழைகளும் நம்மிடம் இருக்கிறது. அது இந்த இடத்திலே சொல்வதற்கு நேரமில்லை. நாங்கள் அன்றைக்கு இருந்த கொள்கையுடைய அந்த பற்றி இப்ப நம்மிடம் இல்லை. நாங்கள் கணக்கில் பரவி கொண்டு போகிறோம். அல்லாஹ்வுடைய நிலையில் அது வேறு என்றாலும், இது பரவுவதை பார்க்கிற நேரத்தில் இளைஞர்கள் இதை நோக்கி வேகமாக வர்றார்கள், வேகமாக இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான தீன் அதனுடைய தூய்மை தன்மையில் இருந்தால் அது வெற்றியை நோக்கி போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த அடிப்படையிலே தான் நான் இஸா ஜாவுக்கு திரும்ப வருகிறேன். இஸா ஜா ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நேரம், இந்த மார்க்கத்தை கசப்பான பாதையில் கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் அன்று பார்க்கிறார்கள், அல்லாஹ் அன்றைக்கு மார்க்கத்தை பூர்த்தியாக்கிறார். மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்குள் நுழைந்து விட்டார். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, இது எல்லா மார்க்கத்தையும் மேலோங்க செய்து விடும் என்றான் அல்லாஹ். யார் மொழியாக்கம் செய்கிறது? அல்லாஹ். பிரான்ஸ்ல அல்லாஹ், ஜெர்மன்ல அல்லாஹ், அமெரிக்கா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா. அல்லாஹ் யாருக்கு இந்த ஜாப்பை கொடுத்தான் தெரியுமா? சவர்ல இது ஒரு மிராக்கல் ஜாப். ஏண்ட ஒரு கம்பெனி இருந்தேன்னு வைங்க, அதுக்கு நான் ஒரு மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் எடுக்கிறேன்டா. நான் எவ்வளவோ பயோடேட்டா பார்த்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுவேன், அவரை உட்கார வச்சு பார்ப்பேன். நான் என் எதிர்பார்ப்புகள் அவர் செய்யாட்டி உங்களை விலைக்கு போட்டு இன்னொரு ஜெனரல் மேனேஜர் எடுப்பேன். இது சாதாரணமான வேலை. அல்லாஹ் ஒருவரை இந்த பணிக்கு எடுத்து அவர் அந்த பணியை செய்யாட்டி அல்லாஹ் பிழை செஞ்ச மாதிரி ஆகிரும். அல்லாஹ் ஒருவரை பணிக்கு எடுத்து அவர் அந்த பணியை செய்யாம ஓடிட்டாரண்டா பாதியில, அல்லாஹ் தப்பா சூஸ் பண்ண மாதிரி ஆயிரும். மூசா நபி அல்லாஹ் அவருக்கு எடுக்கிற நேரம் அவர் சொன்னார், யாரா என்னையே இந்த இடத்துக்கு எடுத்துறாதே அல்லாஹ், என்னை விட என் தம்பி நல்லம் என்றார். மூசா நபி அல்லாஹ் கூப்பிடுறா, யா மூசா இத்ஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்டு போங்க, அவட்டு போய் இந்த பிரச்சாரத்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாரா நான் ஃபிரௌன்ட்டு போறதா, மூசா நான் ஃபிரௌன்ட்டு போறதா, வலா யன்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராதே. அவனை கண்டா அதாவது என் கல்வி இறுகிரும். வலா யன்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராது யா அல்லாஹ். ஃபஅகாஃபு, அதாவது யக்துலு, எனக்கு பயமா இருக்குது அவங்க என்ன கொன்றுவாங்கண்டு. வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு யக்துலுன், என் மீது ஆல்ரெடி குற்றச்சாட்டு இருக்குது, நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்னை இப்போ கொன்றுவாங்கன்னு பயப்படுறேன் யா அல்லாஹ். அவன்ட்டு நான் போறதா யா அல்லாஹ், என்னால முடியாது. ஹாரூன் அஹி, ஹாரூன் என்னுடைய சகோதரர், சூப்பர் யா அல்லாஹ். ஹுவ அஃப்ஸவு மின்னி லிசானன், என்னை விட சூப்பரா பேசுவார் யா அல்லாஹ், எனக்கு பேச்சே வராதே, நான் திக்குவாயாச்சே யா அல்லாஹ். அல்லாஹ் என்ன பதில் கொடுத்தான்? ஏன் அல்லாஹ்க்கு ஹாரூன் இருக்கிறது தெரியாதா? ஒரு திக்குவாய் ஒரு ஆளை எடுத்து தவா களத்தில் போட்டு ஃபிரௌன் முன்னாடி போய் திக்கி திக்கி பேசுறது சரியா, இல்ல தெளிவான ஒரு பேச்சாளரை கொண்டு வந்து வைக்கிறது சரியா? ரப்புல் இஸ்ஸத் அவன் நாடியவர்களை தஅவாவுக்கு தெரிவு செய்வான். மறந்துடாதீங்க, நீங்க யாரு, எவரு, என்ன, எப்படி, என்ன படிச்சிருக்கிறீங்க அது எதுவுமே தேவையில்லை. பெருமானாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது உம்மி, ஜீரோ, பேரை எழுதி நான் வாசிக்க தெரியாது. ஹுதைபியாவில் பேரை எழுதுறாங்க, அலி பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ் கேட்க, அம்ர் பின் சுஹைல் எழுதுறவர் எனக்கு ஞாபகம் இல்லை. எழுதினால் ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எங்கே என் பேரை காட்டுங்கன்றாங்க. அழிக்கிறது, எனக்கு என் பேரை காட்டுங்க. அவர் அழிக்க ஏலாண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பேரை காட்டுங்க, அழிக்க பேர் தெரியாது, அல்லாஹ் தெரிவு செய்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து தெரிவு செய்யப்பட ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வச்சாரு, வலா யன்தலிகு லிசான், என் நாக்கு வேலை செய்யாது யா அல்லாஹ். ஃபிரௌன் சும்மாவே திக்குவாய் ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட வச்சு பாருங்க பார்ப்போம், ரூமில் போட்டு பூட்டி பாருங்க பார்ப்போம், ஓதி குர்ஆன் எடுத்து ஓத விட்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, ஒரு திக்கு இருக்காது. முன்னாடி கூட்டிட்டு வந்து ஓதுப்பான்னு சொன்னா திக்கி ஓத ஆரம்பிப்பான். ஏண்டா திக்குவாய் உள்ளவருக்கு பயம் கூடினால் திக்குவாய் கூடும். அது சாதாரணமாக சைக்காலஜி ஒரு பாயிண்ட். பிறப்புல திக்குன்றைக்கு அதாவது பிறந்து வந்ததுக்கு வர்ற திக்குக்கு தான் நான் சொல்கிறேன். சில திக்குவாய் இருக்கு பயத்தால் ஏற்படுகிற திக்குவாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் என்ன சொன்னார்? வஅன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா, உங்களை சூஸ் பண்ணினது நான், எனக்கு அவர் இவர் சொல்லக்கூடாது. வஅன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா, உங்களை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், சொன்னதை கொண்டு போய் சொல்லுங்க, கேட்டதை கொண்டு போய் சொல்லுங்க, நான் சொல்றதை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சொல்லுங்க. மூசா நபி போனார் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோட அரண்மனையில். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிங்கிள் வார்த்தை பேச விடல. அரண்மனை நடுங்கி நிற்கிறதை நீங்க சூரத்து தாஹா ஷுஆராவில் எல்லாத்துலையும் பார்க்கலாம். அரண்மனை நடுங்கி நிற்கும். ஃபிரௌன் அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்க முடியாத அளவுக்கு மூசா ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சில் வெற்றி கண்டு அவர் எடுப்பார், வாங்க கிரவுண்டு கண்டு கிரவுண்டில் வச்சு ஃபிரௌன் தலைக்குனிவை சந்தித்து தோப்பான். கிரவுண்டில் இஜ்திமாவை ஸ்டார்ட் பண்ணி முழு பேரை கிரவுண்டுக்கு
எடுத்து வாங்க அழைப்பு செய்தது வேற யாரும் இல்லை, ஃபிரௌன் ஆட்கள் ஊடா தட்டி வாங்க, பெரிய மெஜிஷியன்களோட ஒரு போட்டி மூசாவுக்கு இருக்கு. மூசா போய் சொல்றாரு. கூட்டிட்டு வந்த கிரவுட் எல்லாமே ஃபிரௌன், பெரும் கிரவுட். அரண்மனையில் வைத்து ஆரம்பித்த பிரச்சாரம் பெரும் கிரவுடாக வந்து நின்றது. தாவாவை செய்தது ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப லேசி, முழு பேரும் நிற்கிறார்கள். மூசா கைத்தடியை போடுகிறார். அத்தனையும் அது முழு அப்படியே அந்த பாம்பு, அவ்வளவு பாம்பை அந்த மெஜிஷியன்ஸ் போட்ட பாம்பு அத்தனையும் விழுங்கிட்டு உடனே கீழே விழுந்துட்டான். மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொண்டுட்டார்கள். அவ்வளவு பேரும் பார்த்தார்கள். போட்டவங்களே ஏற்றுக்கொண்டாங்கன்னா சரிதானே. தாவா எப்படி போகுது? பேச்சால் என்று நாங்கள் நினைத்தோம். ரப்புல் ஆலமீன் நபியை தெரிவு செய்தார். சவுதி அரசாங்கம் ஒரு ஆஜமிக்கு தி வேர்ல்ட் பெஸ்ட் தாய் அவார்ட் கொடுத்தாங்க, மலிக் ஃபஹத். என்ன அரபி அஜமிக்கு? அரபு உலகத்தில் அவ்வளவு உலமாக்கள் இருக்கிறார்கள், அரபியில் பாண்டித்தியம் பெற்றவர்கள். அல்லாஹ் இந்த தாவாவுக்கு சேவை செய்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான அஜமிகள் தான் வெளியிலிருந்து வந்து இவைகளுக்கு எல்லாம் சேவை செய்தவர்கள். அல்லாஹ் அரபிகளை வச்சுட்டு நம்ம ரீசெண்ட்ல டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு கொண்டு வந்து அதாவது ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. ஜாக்கிர் நாய்க் அந்த அவார்டு எடுக்கிறார். வேர்ல்டு பெஸ்ட் தாய் அவார்டு சவுதி கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்குது. அதுக்காக வேர்ல்டு பெஸ்ட் தாயா ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்க போதுமான. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஜாக்கிர் நாய்க் தன்னுடைய அதை எடுக்கிற நேரம் ஒரு வார்த்தையை சொல்கிறார். 8ஆம் ஆண்டு அவர் சொல்கிறார், அவர் சின்ன பருவத்தினுடைய பேரை கேட்டால், என் பேரை கேட்டால் ஜாக்கிர், இப்படி வீடியோவே பதிவாகுது, இப்படித்தான் நான் பேரை சொல்லுவேன். அவருடைய ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டால் மைக்கில் டிஷர்ட் போட்டு யூடியூப்ல ஆரம்ப வீடியோக்கள் இருக்கிறது. அதில் அவர் திக்குவார். இலங்கை வந்த நேரம் ஒரு மைக்கை சொல்லியிருந்தார், இந்த மைக்கை எடுங்க, சில நேரம் என்னுடைய நாவு இதாகினால் இந்த மைக் காட்டாதண்டு சுகதாசி ஸ்டேடியத்தில் நடத்துல அவர் குறிப்பிட்டு ஒரு மைக்கை எங்களுக்கு தந்தது. இந்த மைக் வேணும் என்றார், இந்த சவுண்ட் சிஸ்டம் வேணும் என்றார். ஆனால் இப்பொழுது அவர் திக்குவா என்பதை விட வேகமாக பேசக்கூடியவர். அவர் ஆரம்பிப்பார், மூசா நபி ஆரம்பிச்சதில் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா நபி இதை தான் கேட்டார், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் ஃபிரௌன் முன்னாடி போன எனக்கு பயம் வந்துடும், என் கல்பை விரிவாக்கி விடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கிரு. மண்டையே வெடிக்குது. ஃபிரௌன் அவன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வெட்டிடுவானே. வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என் நாக்குள்ள முடிச்சு அவிழ்த்திரியா அல்லாஹ். ஜாக்கிர் நாய்க் திக்குவாயாண்டு இன்றைக்குள்ளவர்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவார். அந்த அவார்ட் செரமனி யூடியூப்ல இருக்குது, நீங்க போய் பார்த்தா ஜாக்கிர் நாய்க் அவர் வாயால் சொல்லுவார், நான் எவ்வளவு திக்குவாயண்டு. அவர் பேரை கேட்டால் ஜாக்கிர் என்று சொல்றதை அவர் வாயால் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தெரிவு செய்வது யாரை என்று தெரியாது, எவரை என்று தெரியாது. ஒன்று விஷயத்தை நன்றாக இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் உங்களை இதுக்கு தெரிவு செய்தார். நீங்கள் போய் பப்ளிக்காக பேசினால் தாய் இல்லை, அது ஒரு தாவாவுடைய ஒரு அணுகுமுறை. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக செய்வது தாவா. இதை விட்டுறாதீங்க சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். எப்படி தெரியுமா? இவர்தான் ஹாத்தமுல் அன்பியா, இறுதி நபி. இதுக்கு மேல் நபி இல்லை. இன்றைக்குள்ள உலகத்துக்கு அவர்தான் நபி. இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யக்கூடிய இந்த உலகத்துக்கு அல்லாஹ் குவாலிஃபிகேஷன் கேட்குற நேரம் பயோடேட்டா. ரசூலுல்லாஹ் என்ன எஜுகேஷன் தகமை? நான் இந்த யூனிவர்சிட்டியா அல்லாஹ், நான் பக்தாதில் போய் படிச்சிருக்கிறையா அல்லாஹ், இந்த கலைகள்லாம் எனக்கு தெரியுமியா அல்லாஹ், இவ்வளவெல்லாம் எனக்கு தெரியுமியா அல்லாஹ்? நோ. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எழுத தெரியாது. அவருக்கு பேர் உம்மி. உம்மி என்ற அரபுல உம்மாட கையில் உள்ள பிள்ளைக்கு சொல்லுவாங்க உம்மாவை சார்ந்த பிள்ளை. உம்மா தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு மொழியை எழுதவும் வாசிக்கவும் தெரியாத ஒருவரை அல்லாஹ் எடுத்தான். அல்லாஹ் எதை பார்த்தான் தெரியுமா? பெருமானுடைய கல்வை அல்லாஹ் பார்த்தான். இந்த துனியாவிலே இப்படி ஒரு கல்வை நீங்க பார்க்கவே மாட்டீங்க சகோதரர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்கு அதை கொடுத்தார். அவர் அந்த தாவாவை முடித்தார். எங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் ஸலவாத்து சொல்ல சொல் என்று. அவர் அந்த காரியத்தை முடித்தது மிக அற்புதமாக.
அதனால் நாம் எல்லாம் செலவாத்து சொல்கிறோம். மறுமையில் போய் பார்த்தீங்கண்டா சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச செலவாத்து எங்கே நிற்கும் தெரியுமா? அல்லாஹ் தெரிவு செய்தது ஒரு நாளும் பிழையாகாது என்றால் ஜீரோவில் ஆரம்பித்து ஜசீரத்துல் அரபை வெற்றி கண்டார். எனக்கு ஆச்சரியம், இன்றைக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் பில்லியனாக செலவழிக்கப்படுகிறது போதைப் பொருள் ஒழிப்புக்காக. எத்தனை அமைப்புகள் செலவழிக்கிறாங்க, எத்தனை நாடுகள். வெனிசுலா பிரசிடென்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற நேரம் இங்கிருந்து தான் எங்களுக்கு போதில் கொக்கைன் வருவது. எங்கள் நாட்டில் அதிகமான ஜொம்பிகள் உருவாயிருக்கிறாங்க, கொக்கைன்னு நிப்பாட்டு இயலாது, இவர்கள் தான் அனுப்புகிறார்கள். அதனால் என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறான். நிஜமா கொக்கைன் போகிறது உண்மை, கொலம்பியா ஊடாக நிறைய போகிறது. அமெரிக்காவில் அதிகமான ஜொம்பிகள் உண்டாயிட்டாங்க. பட் அமெரிக்கன் பிரசிடென்ட் தள்ளாடுகிறார். ஏண்டா வேர்ல்டில் போதையை ஒழிக்க முடியாது, ஒரு மாமனிதர் வந்து நின்று போதை இல்லாமல் வாழ முடியாது என்று ஜகிலோடு இருந்த ஒரு சமூகத்துக்கு முன்னாடி துடைத்து எறிந்த ஜீரோ ஆல்கோஹால், அரபிகள்ட்ட இருந்த ஆல்கோஹாலை புடுங்கி எடுத்த ஒரு மகானை இந்த உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமும் கண்டிருக்காது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்த்திருப்பார்கள், ஜெர்மன் ரெவல்யூஷனை பார்த்திருப்பார்கள். மதீனா மக்காவிலே ஜசீரத்துல் அரபில் நடந்த மனித புரட்சி. ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், குடமாக கொட்டினார்கள். இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இல்லாமல் ஒழித்தது. ஜசீரத்துல் அரப் புதிய ஒரு யுகத்தை நோக்கி பயணித்தது. ரஹ்மான் இறக்கினார். அதாவது ரோமபுரி பேரரசு கீழே உளுந்தது. இஸ்லாத்துக்கு முன்னாடி அதற்கு நிற்க முடியாமல் இருந்தது. பாரசீக பேரரசு தலை குனிந்தது. அவருடைய மன்னர்கள் ஓடினார்கள், முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். இந்த துனியா முஸ்லிம்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டது. இஸ்லாம் வளர்ந்தது, குர்ஆன் பேசியது, மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். இதுதான் இந்த தீனுடைய வரலாறு. இந்த தஅவா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் மைக் பிடித்து பேசவில்லை. இப்ராஹிம் நபி ஹரத்தில் இருந்து கொண்டு ஃபாஸில் லின்னாஸ், யா ரப், ஹரத்துக்கு மக்கள் வரணும்டா, அவங்க தவாப் பண்ணணும்டா, எனக்கு ஒரு ரேடியோ தாயா அல்லாஹ், நான் ரேடியோவில் பேசினா உலகத்தில் கொஞ்சம் கேட்கும். எனக்கு ஒரு மைக் தாயா அல்லாஹ், நான் இப்போ சொன்னாதான் நிறைய பேர் கேட்கும். ஃபாஸில் லின்னாஸ், இப்ராஹிம் மக்களுக்கு அறிவிங்க, மக்கள் வந்து சேருவார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இதைத்தான் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். சகோதரர்கள், ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த செலவாத்தை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச செலவாத்தை எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டிங்கண்டா ரசூலோட தரஜாத்து எங்கேயோ பேர். ஆகக்கூடிய உம்மத்தினர், ஆகக்கூடியவர்கள், இந்த உம்மத்தினர் ஒவ்வொரு நாளும் இதை சொன்னால் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவில் நம்ம கடக்கிற அந்த ரவுதாவை தாண்டி போகிற நேரம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுகிறோம். அந்த சலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னார் சலாம் சொன்னார், ஸலவாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேருது. அந்தஸ்தண்டா இவ்வளவு துஆ, அந்த துஆலாம் கபூலாக்கப்படுகிற நேரம் என்ன நடக்கும் சகோதரர்களே? உங்களுக்காக 4 பேர் துஆ செய்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க நன்மை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு துஆக்கள் அந்த இடத்துல வந்து சேருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தில் அல்லாஹ் அதை எப்படி மாத்துறான்டா? குர்ஆனில் ஒரு ஆயத்தை பார்த்தேன். நான் அதிகமான ஆயத்து பார்க்குறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லது யா அய்யுஹன்னாஸ், யா பனி ஆதம், இப்படி வரும் குர்ஆனில். ஒரு இடம் வித்தியாசமாக வந்தது, அது யா அய்யுஹல்லதீன ஆமனு இடையில் வந்தது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் அந்த ஓர்டரே வித்தியாசமாக போடு. இன்னல்லாஹ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வ மலாயிகத்துஹு, அவருடைய மலக்குமார்கள், யுஸல்லூன அலன் நபி, அவருடைய நபியின் மீது அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அருள் புரிகிற நேரம் நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்க உங்க நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்கிறார். எவ்வளவு மேல தரஜாத். ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இது இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். இந்த பக்கம் தப்பத் யதா, தக்பீரை கட்டிட்டு முடிஞ்சு. எதுக்கு தப்பத் யதா? இந்த ஆயத்து எதுக்கு? ஒரு லானத்து. அதை வந்து நம்ம ஒரு உபதேசம் வேற ஒரு விஷயம்னா ஓகே, தப்பத்தியதா அபூலாவுடைய கைகள் நாசமாக, அல்லாஹ்வுக்கு ஸலவாத்து, வரஃபஅனா
லக திக்ரக். நபியே உங்க புகழை நாங்க மேலோங்க செய்வோம் நபியே. போய் போஸ்டர் ஒட்ட தேவையில்ல, நீங்க செல்ஃபி அடிக்க தேவையில்ல, நீங்க உங்களுக்கு செலவழிக்க தேவையில்ல. வரஃபனா லக திக்ரக். இன்றைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பயப்படுகிறார். முஸ்லிம் இஸ்லாம். ஏனப்பா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெசேஜ் காத்தமுல் அன்பியா, ரைட் சூஸ். அல்லாஹ் சரியான தூதரை சரியான நேரத்தில் சரியான இடத்துல அனுப்பி ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அற்புதமான மெசேஜை கொடுத்தான். இப்ப இந்த பக்கத்தில் அல்லாஹ் மன் ஆதாலி வலி ஃபக்கத் ஹாஸன்து பில் ஹக். யார் தன்னுடைய வலியை பயக்கிறார்களோ அல்லாஹ் அவரோட போராட செய்கிறார். அவனை நரகத்தில் உச்சக்கட்ட தண்டனை கொடுக்கணுமா? பெருமானுடைய தாவாவுக்கு முட்டுக்கட்டையாக வந்தவனுக்கு அந்த இடத்துல அவனுக்கு ஹிதாயத் இல்லைண்டா அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய தண்டனைக்கு போய் யாரும் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? நீ தப்பத்து ஏதாவது நீயா ஓம் பதுவும் சேர்ந்துச்சு. 1400 years குர்ஆனில் ஓதிட்டு வாரம். ரமலான் ஓதுவார்கள், ரமலான் அல்லாத காலத்தில் ஓதுவார்கள், யூரோப்பில் ஓதுவார்கள், அமெரிக்காவில் ஓதுவார்கள், எல்லா இடங்களிலும், ஏசியாவில் முழு இடங்களிலும். இன்றைக்கும் ஒரு ஆளுக்கு பதுவா நடக்குதுண்டா. காத்தமுல் அன்பியா பிரச்சாரத்தை தொடங்குகிற நேரம் அவர் கல்வை உடைத்து சுக்குநூறாக்கி தன்னுடைய சொந்த சாச்சாவுக்கு எதிராக திருக்குர்ஆன் இதை அற்புதமாக வெளியே கொண்டு வந்து இசாஜாவை பக்கத்தில் நுழைக்கிறது. சகோதரர்களே, இந்த 2 ஆயத்தும் தவாக்களத்தில் நமக்குள்ள ஒரு பெரும் அற்புதத்தை உருவாக்க வேண்டும். ரஹ்மான் கைவிட மாட்டான், ரஹ்மான் கைவிட மாட்டான். ரசூலுல்லாஹ் ஹரத்துக்குள் நுழைகிறார்கள். இசாஜா ஒன்றை சொல்லுகிறது, அபூலகவிடம் அதிகாரம் இருந்தது, ஆணவம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, அது அத்தனையும் தோத்து விட்டது. இசாஜா ஒரு பாடம் சொல்லுகிறது. தவாவுடைய வெற்றி வந்த பிறகு வெற்றி அடைந்து விட்டோம், இதுக்கு பிறகு எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு இப்படியே வரவில்லை. அவர் கருப்பு தலப்பாய் அணிந்திருந்தார். ஒட்டகத்துக்கு தன்னுடைய தலை படுகிற அளவுக்கு கீழே குனிந்து விட்டார். மிகவுமே பணிவாக உள்ளே வந்தார். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபியே தஸ்பீஹ் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. வெற்றியோடு அத்தனை முடிந்து விடவில்லை, இன்னும் பணியுங்கள். ரசூலுல்லாஹ் சஃபா மலைக்கு மேல் ஏறினார்கள். என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா ஸதக வஹ்தா வனஸர அப்தா வஹதமல் அஹ்ஸாப வஹ்தா. அந்த மலைக்கு மேல் ஏறி சொன்னார்கள். வெற்றி கொண்டாடுகிற இடம் சஃபாவுடைய மலைக்கு மேல் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா. யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான நீ ஒருவன் தான். யா அல்லாஹ், ஸதக வஹ்தா, உன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டாய். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போகிற நேரம் லராதுக இலா மஆத், உன் மீது குர்ஆனை ஃபர்தாக்கிய ரப்புல் ஆலமீன், நீங்கள் போகிற இடத்துல இருந்து திரும்ப உங்களை எந்த இடத்துல இருந்து போனீங்களோ லராதுக இலா மஆத் கொண்டு வந்து சேப்பேன் என்ற சூரத்துல் தாஹால மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கடலில் போடப்பட்டதுக்கு பிறகு தன் தாயுடைய கையில் போய் சேர்ந்தாங்களோ அந்த ஆயத்துக்கெல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டு அல்லாஹ் தாஹாவை எப்படி முடிக்கிறான்டா, உங்களுக்கு நபியே மூசாவுடைய வரலாறை அமைதிக்கு சொல்லிவிட்டு கையில் போன நதியில் போன குழந்தை தன் தாயிடம் நாங்கள் வாக்கு கொடுத்தோம் பாலருந்த வருவார்கள் என்று நபியே மக்கா உங்களுக்கு திருப்பி தரப்படும். லராதுக இலா மஆத். அதே அத்தியாயம் அப்படியே கடைசி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் நபிக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தான். ஸதக வஹ்தா, அல்லாஹ்வே உன் வாக்குறுதியை நீ உண்மைப்படுத்தி விட்டாய். வனஸர அப்தா, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டாய். ரசூலுல்லாஹ் மலிக் என்று சொல்லவில்லை. நபி அல்லாஹ்வே நான் இப்ப ராஜா ஆயிட்டேன்னு சொல்லவில்லை. வனஸர அப்தா, உன் அடிமைக்கு நீ உதவி செய்து விட்டாய். வஹதமல் அஹ்ஸாப வஹ்தா, நீ தனித்து நின்று அத்தனை படைகளை முறியடித்து விட்டாய். நாங்க தான் படை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, நீ தனித்து நின்று அத்தனை படையை முறியடித்து விட்டாய் யா அல்லாஹ் என்று சொன்னார்கள். ஒரு மலைக்கு மேல் இருந்த ரசூலுல்லாஹ் கேவலப்பட்டார்கள். சஃபா மலைக்கு மேல் இருந்த ரசூலுல்லாஹ் அந்த உண்மையை அல்லாஹ்விடம் ஒப்புக்கொண்டார்கள். அந்த பொறுமையும் அந்த இஸ்திகாமத்தும் வெற்றியை நோக்கி வரும். என்னுடைய காலி சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, நாம் கோபம் இல்லை. எங்களுக்கு தெரியும், நாங்கள் சில விஷயங்கள் பேசினால் அவர்கள் மிகவும் கோபப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள், சில நேரம் அடாவடித்தனம் பண்ணுவார்கள். என்றாலும் அழைப்பு பணி ஓயாது. அவர்களுக்கு சேர்த்து சொல்கிறோம், நீங்கள் எங்களை கொண்டாலும் இந்த அழைப்பு பணி ஓயாது, ஒரு போதும் இது ஓயாது. இந்த மண்ணிலே இது இருக்கும். இந்த மண்ணிலே இந்த விதை போடப்பட்டால் அல்லாஹ்வுடைய நூரை யாராலும்
யாராலும் அந்த ஜோதியை ஊதி அணைக்க முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை அந்த பிரகாசத்தை பூர்த்தியாக்கியே தீருவான். சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. நான் அந்த ஜப்பை சொல்லுவதற்கு தான் இதை கொண்டு வந்தேன். என்ன ஜப்? இந்த உலகத்திலே மிகவும் அற்புதமான ஒரு ஜப் என்று சொன்னால் அது தஅவா. அது தஅவா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த ஜப், அல்லாஹ் நபிமார்களை தெரிவு செய்து கொடுத்த ஜப். அதனால் சகோதரர்களே, இதை மட்டும் தஅவாவாக நினைக்காமல் தனிப்பட்ட ரீதியாக பள்ளியில் வந்து நீங்கள் ஒரு சகோதரோட பேசுகிறீங்களா, அது தஅவா. ஒரு சகோதர பள்ளிக்கு கூட்டிகிட்டு வாரீங்களா, அது தஅவா. உங்கள் வீட்டில் ஒரு விருந்து போடுறீங்களா, அங்கே நீங்கள் பேசுங்க. உங்களுடைய ஜனாசாவில் வராங்களா, அங்கே பேசுங்க. இது சுன்னான்னு சொல்லிக் கொடுங்க, இது பிழைன்னு சொல்லிக் கொடுங்க. அடாவடித்தனம் பண்ணாதீங்க. உதுஉ இலா சபீலி ரப்பி பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அல்லாஹ் சொல்றான், அதாவது உதுஉ சபீல், அல்லாஹ்வுடைய பாதைக்கு அழைக்கட்டுமா. பில் ஹிக்மா, பில் ஹஸனான்னு வரல குர்ஆன். பில் ஹிக்மா, பில் ஹிக்மா, அழகிய முறையில் அலைங்க அல்லாஹ் சொல்லல, ஹிக்மாவோட அலைங்க, அறிவு ஞானத்தோட அலைங்க. அப்படியே குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி தன்னுடைய ஞானத்தை வைத்து அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார். கேட்டார், ஒரு மன்னரோட போய் பேசினார். எப்படி? யாரப்பா அல்லாஹ்? உயிர் கொடுப்போம் உயிரை எடுப்பவன். அப்படியா? நானும் உயிரை கொடுப்போம் உயிரை எடுப்பேன். சிறையில் உயிரை, அதாவது தூக்கில் போட விட்டவன் அப்படியே விடுதலை பண்ணிட்டாரு. ரோட்டில் போற ஒருத்தனை கொண்டுட்டாரு. பார்த்தியா, உயிரை கொடுத்தேன் உயிரை எடுத்தேன். அப்படியா? இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்? மடையன, நான் இதையா சொன்னேன்? அப்படி கேட்கக்கூடாது. அந்த பிரச்சாரம் பிழை. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹிக்மா, கோபப்படக்கூடாது, அமைதி ஞானத்தோட. அப்படியா? கரெக்ட், சூப்பர், செஞ்சிட்டீங்களே, ஓகே. செகண்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். என் ரப்பி என்ன பண்றான்? கிழக்கில் சூரியன் உதிக்க வைக்கிறான், மேற்கில் மறைக்க வைக்கிறான். உங்களுக்கு ரெண்டாவது டார்கெட். கரெக்டா ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க, சூப்பர். இப்ப ரெண்டாவது, கிழக்கில் உதிக்கிற சூரியனை மேற்கில் மறைக்க வைக்கிறான். நீங்க மேற்கில் உதிக்க வச்சு கிழக்கில் மறைக்க வைங்க. விவாதம் க்ளோஸ் என்டர். பில் ஹிக்மா உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா ஃபபுஹிதல்லதி கஃபர். வாயடைச்சு போயிட்டான். ஓஹோ, இப்ராஹிம் நபி வெட்டிட்டாரு, இப்ராஹிம் நபி வெண்டுட்டார். சுபஹானல்லாஹ். எங்களை மாதிரி விவாதம் பண்ணுறோன்ற பேரில் போய் ஒரு ஆளோட மானபங்கப்படுத்தி, அவனுடைய தனிமையை, அவனுடைய தனியான விஷயங்களை எடுத்து, அவனுக்கு பட்ட பேர் வச்சு அவனை கேவலப்படுத்தி, இதுவல்ல, இதுவல்ல. அந்த மன்னருக்கு தூய்மையான நோக்கத்தோட தீனை எடுத்து வைப்பது எங்கள் கல்வியில் ஆழத்தில் இருந்தால் நாங்கள் பாவப்பட்டு பேசணும். பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான உபதேசத்தை கொண்டு போய் வைக்கும். இப்ராஹிம் நபி தண்ட வாப்போட பேச போக்கல குர்ஆனாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் யா அபத்தி என்று 4 தடவை சொல்லுவார். யா அபத்தி, யா அபத்தி, யா அபத்தி இன்னி அகாஃபு யமஸ்ஸக் அதாப் மினர் ரஹ்மான். ஏண்ட வாப்பாவே, இப்படியே இருந்துட்டீங்கன்னு எனக்கு பயமா இருக்குது. ரஹ்மானுடைய அதாப் உங்களை வந்து பிடிச்சிரும். ஃபதகூனு லிஷைத்தானி வலியா, நீங்க ஷைத்தான்ட நண்பனா போயிருவீங்கன்னு பயப்படுறேன் வாப்பா. யா அபத்தி, யா அபத்தி, திரும்ப சொல்ல, என்ன வாப்பாவே, அஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, என்னுடைய ரப்பிடம் நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பேன் வாப்பா. அவன் என்னோட மிகை இறக்க முடியவனாக நிற்கிறார். ஒரு இடத்துல கீழே நீங்க மரியத்தை பார்த்தீங்கடா, சூரா மரியத்தில், யா புனைய வரவேல் ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிந்து கொள்ளும், போயிங்க இருந்து தொலைஞ்சு போன்றார். கதோ கெட் அவுட்ன்றார். யா புனைய, இதுதான் அழகான உபதேசம், அழகான உபதேசம். யா பத்தி உங்க பாசத்தை கொட்டுங்க. என்ற சாச்சாவே உட்காருங்க, அவர் பெரிய தர்காவில் உள்ள பெரிய சீஃப் ட்ரஸ்டி, உட்காருங்க எங்க வீட்டுல, அவரோட இது பண்ணுங்க, அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அவரோட பேசுங்க. இது தப்பு, இது தவறு, இது பிழை. அவருக்கு எத்து வைங்க சகோதரர்களே, உள்ளத்தால எத்து வைங்க, அவரோட ஃபைட் பண்ணாதீங்க. வஜாதில்ஹும் பில்லதி அஹ்ஸன். விவாதம் பண்ண போக்கல தான் அல்லாஹ் சொல்றான், கோபம் வரும். இப்போ கோபம் வரும், விவாதம் காயா போகும். அஹ்ஸன், ஹிக்மாவை விட அல்லாஹ் இங்க போடுற வார்த்தை, அழகாக நடந்து கொள்ளுங்க,
அழகாக நடந்து கொள்ளுங்க, ரொம்ப நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரர்கள், இதுக்கு தலைக்கு கீழாக நின்று நாங்கள் விவாதம் பண்ணினா அது உசூல், தஅவாவுடைய உசூல் இல்லை, அது மன்ஹஜுடைய தஅவாவுடைய மன்ஹஜ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்குள் கோபத்தை அடக்க நாம் தெரிந்திருக்க வேண்டும். தஅவா செய்கிற நேரம் அந்த சகோதரர்களோடு எங்களுக்கு பகைச்சு அவர்களுக்கு பட்ட பேர் வச்சு என்ன கேவலம் சகோதரர்கள். யார் உங்களுக்கு சொன்னது? அவர் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். அந்த சகோதரர்களுக்கு பட்ட பேர் வைக்காதீங்க. அவர்கள் பிழை செய்கிறார்கள், அதற்காக வேண்டி எங்களுக்கு பட்ட பேர் வைக்க முடியாது. சகோதரர்களை, இந்த முறை தீனுல் இஸ்லாம் நமக்கு காட்டித் தரவில்லை. அவர்களோடு நாம் சேர்ந்து அமைதியாக பேசி பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கல்புகளை திறக்க போதுமானவன். சகோதரர்களே, இஸ்லாம் வெற்றிக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிக் கொடுத்தது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். தஸ்பீஹும், அல்லாஹ்வை புகழ்வதும் பொறுமையாக நிற்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொறுமை அடக்கம் நமக்குள் வர வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அழைக்கிற நேரம் இந்த தன்மைகள் இருக்கு. ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இதுவரைக்கும் நாம் ஹாத்தமுல் அன்பியாவை பற்றி பேசினோம். அவருடைய தஅவாவை பற்றி விரிவாக பேச முடியாது, எடுத்து தொட்டு காட்டினேன். அவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி முடித்தார், நடுவில் அவர் பட்ட ஒவ்வொரு வேதனைகளையும் சொல்லுவதற்கான நேரம் இல்லை. என்னால் எனக்கு ஒரு டாக்கெட் இருந்தது. நான் உரையை முடிக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுடைய கல்புகளுக்கு தனிப்பட்ட ரீதியான தஅவாவை செய்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்குள் அந்த உற்சாகத்தை தர வேண்டும் என்ற நோக்கம் என் கல்பில் இருந்ததால் என் உரையை நான் ஆரம்பித்தேன். அதனால் நான் வரலாறுகளுக்குள் நிறைய நுழையவில்லை. என்னோட ஒரே ஒரு நோக்கம், தஅவா உத்உ இலா சபீலி ரப்பிக், நபிமார்களுடைய பணி தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை, ஜுல் அர்ஷில் மஜீத், அந்த ரப்மான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். நாங்கள் பொறாமப்பட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலர்களை தூதராக தெரிவு செய்தார். அந்த தூதருக்கு உதவியாளர்களாக தெரிவு செய்தார். ஹவாரின்களை, சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொடுத்தார். நாங்கள் யார் என்று கேட்டார், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஒரு பதவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். குந்தும் என்கிறான் அல்லாஹ், எங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித குலத்தில் நிறைய உம்மத்துகள் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிவிலைசேஷன் பேசுவார்கள். மெசபெத்தோமியான சிவிலைசேஷன், ஹொவெங்கோ சிவிலைசேஷன், இந்து நதிக்கரை ஓரமாக, சிந்து நதிக்கரை ஓரமாக உள்ள அந்த வரலாறுகள். முஸ்லீம்கள் நாங்கள் பேசுகிற ஒரு சிவிலைசேஷன் இருக்குது. ஒரு நபி அவருடைய உம்மத், ஒரு நபி அவருடைய உம்மத், இப்படி பேசுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா உம்மத்தையும் உட்கார வச்சுட்டு அதில் நம்பர் 1 யார் என்று கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உம்மத்து யாரு? நம்பர் 1 உம்மத்து குந்தும் நீங்க என்றுட்டான். சுப்ஹானல்லாஹ், ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித குலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து மறுமை வரைக்கும் வெளியாகிற மனிதர்களில் ரசூலுல்லாஹ்ட உம்மத்து யாரோ அவர்கள் தான் மிக சிறந்தவர்கள். ஏன் யா அல்லாஹ்? ஏன்? என்ன ரீசன்? ஏன் நாங்கள் சிறந்தவர்கள்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் நன்மை ஏவுறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நாங்கள் சிறந்த சமுதாயம் ஏன் தெரியுமா? நன்மையை ஏவுறோமா, தீமையை தடுக்கிறோமா? சகோதரர்களே, இந்த உம்மத்துடைய தன்மையே அதுதான். பிழை நடந்தால் மார்க்கெட்டில் அது பிழை என்று சொல்லுவோம், வீட்டில் நடந்தால் அது பிழை என்று சொல்லுவோம், எங்களுடைய ஜமாத்தில் நடந்தால் அது பிழை என்று சொல்லுவோம். அதனால் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரணும். மன் ரஆ மின்கும் முன்கர், உங்களோரால் தீமையை கண்டால் அவர் கையால் தடுக்கட்டும். ஃப இல்லம் யஸ்ததி, அவருக்கு அதுக்கு சக்தி இல்லைண்டா, கையால் தடுக்க இயலாதா, கையால் போய் உடைக்க இயலாதா, ஒரு தீமையை தடுக்க முடியாதா, அவருடைய லிசான் ஃபபி லிசானி, அவர் நாவால் பிரச்சாரம் செய்யட்டும், அதுக்கும் அவருக்கு சக்தி இல்லையா, ஃபபி கல்பி, அவர் கல்பால ஒதுங்கட்டும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஜாலிக்க அத்அஃபுல் ஈமான். கல்பால ஒதுங்கி நான் போகலப்பான்னு ஒதுங்கி நின்றீங்களா, ஈமானில் பலகீனமான ஸ்டேஜ்ண்டா. நான் நீங்கள் இன்றைக்கு கல்பால ஒதுங்குறோம்ண்டா எங்கள் ஈமான் ரொம்ப பலகீனம்ன்ற அர்த்தம்.
அதை விட எங்களால் நாவால் பேசுறதுக்கு தைரியம் இருக்குதுண்டா எங்க ஈமான் அதை விட மேலன்னு அர்த்தம். எங்களால் கையால் தடுக்கிறதுக்கு ஏழுமண்டா எங்க ஈமான் அதை விட மேலன்னு அர்த்தம். சகோதரர்களே, மக்கள் கூட்டமாக குமிஞ்சிருக்கலாம். உங்களோட என்ன பேரை, உங்களுக்கு எவ்வளவு மரியாதையை வைத்திருக்கலாம். ரஹ்மான் இதுதான் சொன்னான் என்று சொல்ல உங்களுக்கு திராணி தைரியம் இருந்தால் ஒழுங்கான முறையிலே, அழகான முறையிலே, நேர்த்தியான முறையிலே நீங்கள் ஈமான்தாரிகள் என்பதற்கு அது அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த சத்தியத்தை இதுக்கு மேல் வியாபாரத்துக்காக மறைக்க இயலாது, வேற எதுக்காக வேண்டி மறைக்க இயலாது, எங்க பள்ளியை உடைச்சிருவாங்க என்பதற்கு மறைக்க இயலாது. சத்தியம் சூறாவளியை போன்று அது இந்த மக்கள் மன்றத்திலே போய் சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் நபிமார்கள் தங்களுடைய பணியாக எடுத்து பிற மக்களுக்கு சொன்னார்கள், எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய வெற்றி அற்புதமாக கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். தஅவாவுடைய பரக்கத். இந்த உம்மத் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவில் இருந்து இதை ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு இது மாறி இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம் உம்மத் உலகரங்கில் ஆங்காங்கே நிற்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவுடைய த்ரெட், இஸ்ரேலுக்குரிய த்ரெட் முஸ்லிம். அவங்களுக்கு என்ன வேணும்டா, எங்களை முஸ்லீமாக வாழ விடக்கூடாது. 1924 துருக்கியிலிருந்து இது உடையுது. அவங்க வரலாறை படிக்கிறாங்க. கலாமுல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வந்து அதை நிலைநாட்டியதுக்கு பிறகு வேர்ல்டு எக்கானமி தலைகீழாக மாறுது. நான் உங்களுக்கு அதை சொல்லிவிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன். இது மிக அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, ரோம பேரரசுக்கு எத்தனை வயசு என்ற ரசூல்லா வரப்போக்கள். கிபி 571 ரசூல்லா பறக்கிறாங்க. ரோம பேரரசை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 years old. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு அவ்வளோ வயசு இல்லை. நீங்கள் இன்றைக்கு வரலாறை படிச்சிங்கன்னா, அமெரிக்காவுக்கு முன்னாடி ரஷ்யா பலமாக இருந்துச்சு. ஹிட்லர் எல்லாத்தையும் அடித்து ஒழிச்சிட்டு வந்தான். ஹிட்லர் தான் உலக சண்டியனா நின்றான், கட்டுமையாக அடித்தான். ரஷ்யாவுக்கு வந்து அந்த கூதல் தாக்கு பிடிக்க முடியலை. ரஷ்யர்களுடைய உடுப்பு -டிகிரியில் கூதல் போய்கொண்டிருக்கிற நேரம் ஹிட்லர் தற்கொலை முயற்சி எடுக்க தாங்க முடியாம போச்சு. சோ ஹிட்லர் தோல்வியை சந்திச்சான். ரஷ்யா மிக பெரும் பலமா இருந்துச்சு. அப்ப ஜப்பானும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிக்கிற நேரம் அமெரிக்கா ஜப்பானுக்கு அடிச்சு ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு போய் கடைசி வேர்ல்ட் வார் நடக்கிற நேரம் அமெரிக்கா அந்த நேரம் பெரும் பொருளாதாரம் செலவழிக்கல. ஜப்பான் கடும் பலமாக இருந்தது, ரஷ்யா பலமாக நின்ற நேரம் அமெரிக்கா அந்த வேர்ல்ட் வார்ல கடைசி நரித்தனத்தில் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஜப்பான் அடங்காம நிற்கிற நேரம் என்ன பண்ணினான், அணுகுண்டை கொண்டு வந்து ஜப்பான் நீ அடங்கண்டான். ஜப்பான் அடங்க மாட்டேன்னு சொல்கிற நேரம் நாகசாக்கியில கொண்டு வந்து மேற்பரப்புல அவன் போட்டு விட்டான். ஹிரோஷிமா மேற்பரப்புல அணுகுண்டை போட்டான், கீழே போடல. மேற்பரப்புல போடப்பட்ட அணுகுண்டு ஜப்பானினுடைய இதயத்தை அழிச்சிச்சு. ஹிரோஷிமா அழிஞ்சு போச்சு. இதுக்கு அவசரமாக ஜப்பான் தாங்கள் பணிந்து விட்டோம் என்று அமெரிக்காவுக்கு மெசேஜ் கொடுக்க, அந்த மெசேஜை மீறி அமெரிக்கா நாகசாக்கிக்கு கொண்டு வந்த அணுகுண்டை திருப்பி போட்டு விட்டார். அணுகுண்டு நாகசாக்கியை தொலைத்து விட்டது. அறிஞர்கள் சொன்னார்கள் 75 ஆண்டுகளாக இவர்கள் முடமாக பிறப்பார்கள் என்றார்கள். முடமாக பிறப்பார்கள். ஜப்பான் உலகத்தில் பலமான நாடு, ஜப்பானியர்கள் அழிந்து போனார்கள். ஹிரோஷிமா வர்த்தக மையம் அழிந்து போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது ரஷ்யா மேலே வந்தது. எல்லாத்திலையும் போட்டி போட்டிருக்கிற நேரம் அமெரிக்கா மிக பலமாக வேர்ல்டு பவராக ரஷ்யாவை பீட் பண்ணி ஒரு சில இடங்களில் வர ரஷ்யா உடைந்து துண்டாகுது. அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா இந்த அளவுக்கு மேலே வருது. அமெரிக்கா எதுக்கு பயப்படுது? கல்ஃபில் ஒரு குட்டி நாடுக்கு இடம் கொடுக்குது. 1948க்கு முன்னாடி அங்கே இஸ்ரேல் இல்லை, பலஸ்தீன். அங்கே தன்னுடைய பிள்ளையை அமெரிக்கா வளர்க்க ஆரம்பிக்கும். அமெரிக்காவுடைய பிள்ளை இஸ்ரேல் அங்கே ஏன் வளருது? கல்ஃபில் உள்ள எந்த நாடும் இஸ்ரேல் வாயை பொத்தென்றால் அவர்கள் பொத்தணும். இங்கே என்ன நடக்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் நபி அவருக்குடைய 2 பிள்ளை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜசீரத்துல் அரப் மக்கா பள்ளத்தாக்கில் அவர் விட்டுட்டு போயிட்டார். அங்கிருந்து வந்த வந்த ஒரு நபியும் வரல. வந்த புள்ள ரசூலுல்லாஹ் 1000 வருஷத்துக்கு பிறகு அவர்தான் அந்த நபி. இஸ்மாயிலிய பரம்பரை, இது அரபி பரம்பரை. இந்த மொழியும் அந்த மொழியும் வேறு. இப்ராஹிம் நபியுடைய 2 புள்ளியுடைய மொழிகள் வேறு. இவர் அரபி, அவர் ஹீப்ரு. இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஒரு நபி, அவருக்கு பிறகு ஹல்ஃப நபியும், அவருக்கு பிறகு ஒரு நபி, அவருக்கு பிறகு நபி. பாப்பா நபி இப்ராஹிம் நபி, அவர் மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி.
பனி இஸ்ரவேலர்கள் உண்டாகிறார்கள். இஸ்ராயேல் என்று சொல்வது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அங்கே வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் யகூதிகள், அவர்கள் இஸ்ரேலில் நிற்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர்கள் அமெரிக்காவில் நிற்கிறார்கள், நசாராக்கள். இவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் அரபி மகனை அடிப்பதற்காக வேண்டி. தன்னுடைய என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மன்னர் இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவி, சாரா நாய்க்கு கிடைத்த பிள்ளை இவர்கள், சாரா சலாமுன் அலைஹா. ஹாஜரா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜரா அம்மா ஒரு பெரிய குளத்துல வந்த ஆட்கள் இல்லை, பெரிய கபீலா அவங்களுக்கு இல்லை. ஒரு மன்னர் இப்ராஹிம் நபிக்கு கிஃப்டா கொடுத்த அடிமை பெண். அவர்கள் சொன்னார்கள், அடிமைக்கு பிறந்த அரபிகளே, அடிமைக்கு பிறந்தவர்களே, கேவலப்படுத்தினார்கள். அல்லாஹ் அந்த இஸ்ஸத்தை தூக்கி சஃபாவுலே மர்வாவிலே முஸ்லிம் உம்மத்தை ஓட வைத்தான். ஹாஜரா சலாமுன் அலையாவுடைய கௌரவத்தை தூக்கினான். அமெரிக்காவுடைய நியூயார்க்கை சொல்லுவார்கள், the city never sleep என்பார்கள். 24/7 365 days அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தின் இதயம் நியூயார்க் சிட்டி. நியூயார்க் never sleep என்பார்கள். நியூயார்க் தூங்காது என்பார்கள். அமெரிக்காவுக்கு முழு பொருளாதாரத்தை கட்டி கொடுக்கிற இடம் நியூயார்க். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு நகரத்தை உண்டாக்கினான், உம்முல் குரா. உம்முல் குரா அதுதான் மக்கா. உம்முல் எல்லா சிட்டிகளுக்கும் தாய் என்றான். நீ என்னடா நீங்க அறிவிக்கிற நியூயார்க்? மக்கா never sleep. மக்கா ஒருபோதும் தூங்காது. 24/7 365 days மக்கா never sleep. அங்கு சல்லிக்காக மக்கள் எழும்பி நிற்கிறார்கள். இங்கே காபத்துல்லாவை தவாஃப் பண்ணுவதற்காக ஆஜிகள் ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு 12 மணிக்கு பகல் 1 மணிக்கு எல்லா நேரத்திலும் ஆஜிகள் ஒன்று சேர்றார்கள். காபத்துல்லா எப்பொழுதும் ரஷ்ஷாவே இருக்கிறது. மக்கா never sleep. இவர்கள் வேதனைப்படுத்தினார்கள் ஹாஜரா சலாமுன் அலைஹாவை. ஒரு அடிமையிட புள்ள என்றார்கள். அந்த கேவலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கௌரவமாக நீ சூரத்துல் பக்கராவை எடுத்தீங்கன்னா அல்லாஹ் குத்துவான். யாரை பார்த்து குத்துவான்? யகூதிகளை பார்த்து. மடையர்கள் என்பான். சயகூலு சுஃபஹா, இந்த மடையர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் வேணுமென்றே தொழுகிற நேரம் காபத்துல்லாவுக்கு திருப்புவார். ஜெருசலம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் கிப்லா இந்த பக்கம் திரும்பியது? அல்லாஹ் கேட்பா, இந்த மடையர்களுக்கு என்ன வேணும்? ஏனப்பா அல்லாஹ் ஒவ்வொன்றாக பறித்தார், அவனுடைய இஸ்ஸத்தை பறித்து எடுத்தான். நீங்கள் துரோகிகள் என்றான் அல்லாஹ். கிப்லாவை பறித்தான். பெருமானார் ஜெருசலத்தை நோக்கி கிப்லத்தை இப்படியே திரும்பினார்கள் ஹரத்தின் பக்கம். அந்த பக்கம் கிப்லா தூக்கப்பட்டு விட்டது. பனி இஸ்ராயேல்ல வந்த நபிமார்கள் நிப்பாட்டப்பட்டு ஒரு அரபி, அதாவது ஒரு உம்மி நபி தெரிவு செய்யப்பட்டது. எல்லாத்தையும் அல்லாஹ் பறிச்சு அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் அந்த இடத்துல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் வரலாறு. அதாவது சகோதரர்களே, இந்த மக்காவை, அதாவது இந்த பலஸ்தீனத்தில் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். இப்ப அமெரிக்கா தன்னுடைய பிள்ளையை வளர்த்திருக்கிறாங்க. முஸ்லிம் பேசக்கூடாது. இந்த இஸ்ரேல் சின்ன நாடு, முழு அமெரிக்கன் ஃபோர்ஸ் பவர் அங்கே நிற்கிறது. முஸ்லிம்கள் யாரும் பேசக்கூடாது. முஸ்லிம்களை அடக்கணும் என்ற ஜியோ பாலிட்டிக்ஸில் அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? இஸ்லாம் எவ்வளோ பவர் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இஸ்லாம் எவ்வளோ பவர் என்று நினைக்கிறீங்க? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அமெரிக்கன் பிரசிடென்ட் அவ்வளோ பவரா ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அது 1000 அடி நீளம். அவருடைய பாரம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பாரம்? யானைகளை கொண்டு போன ஒரு காருக்கு மேல ஒரு யானை ஏத்துங்க, 20,000 யானைகள் கொண்டு போய் அதுக்கு மேல ஏத்தினா எவ்வளவு பாரமோ அந்த அளவு பாரம் அந்த கப்பல். 90 விமானங்கள், 5600 படைகள் அங்க நிற்கிறாங்க. மனிதர்கள் படைகள் இருக்குது. ஒரு பெரிய கிராமம் அது. ஆபிரகாம் லிங்கன் கப்பலை அமெரிக்கா வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா எதுக்கு பயப்படுகிறான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா அமெரிக்கா ஈரானுக்கு பயப்படுகிறான்னு? நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கவனமாக பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவா இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் பயம் இஸ்லாமோஃபோபியா, இஸ்லாத்துக்கு பதில் இஸ்லாம ஒரு பயங்கரமாக சித்தரித்தார்கள். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு நிருபர் திரும்ப கேட்கிறார், நீங்கள் இஸ்லாத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் கொடுக்கிற பதிலைத்தான் நான் முன்னாடி சொன்னேன். இஸ்லாம் அவர்கள் பயங்கரமாக காட்டி முஸ்லீம் டெரரிஸ்ட் என்று வெஸ்டர்ன் மீடியாக்களுக்கு அவர்கள் ஒரு செய்தியை கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், முஸ்லிம் உம்மத்தினர் அதை வெற்றி கொண்டார்கள். யாரையெல்லாம் பார்த்தவர்கள் டெரரிஸ்ட் என்று சொன்னார்களோ, யுவான் ரெட்லி தன்னுடைய பக்கங்களை எழுதுகிறார். யுவான் ரெட்லி என்றா
அதாவது கிறிஸ்தவ உலகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள வார்ல பலஸ்தீனத்தை நோக்கி போறா முஸ்லீம் டெரரிஸ்ட் என்று எழுதுறதுக்காக வேண்டி தன் பேனாவை பயன்படுத்துறதுக்கு போன யுவான் ரெட்லி ஹிஜாபோடு திரும்பி வருகிறார். ஒரு பெண் தன்னந்தனியாக தன்னுடைய குடும்பம் எதிர்க்க பலஸ்தீனத்துக்கு போன அந்த பெண் அங்கிருந்து சில கதைகளை சொல்லுகிறார். ஒரு நாள் காலையிலே கடும் கூதலோடு நான் போய்கொண்டிருந்தேன். அது நோன்பு ரமதானுடைய காலம். நான் போகிறேன் அதிகாலையில். கடுமையான கூதல் என்னுடன் ஜெக்கெட் இருக்கவில்லை. அந்த தாய் என்னை கூப்பிட்டாள். கூப்பிட்டுட்டு வீட்டில் ஏம்மா இப்படி கூதல்ல போறீங்க, ஜெக்கெட்டை எடுத்து போடுங்கம்மான்னு அனுப்பினேன். அந்த வீட்டை எட்டி பார்த்தேன். சத்தியமா அதில் எதுவுமே இருக்கவில்லை. நான் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு? அல்லாஹ் என்று சொன்னான். அவ வந்து உலகம் முழுக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பொய் சொல்லுகிறார்கள் என்றார். வெஸ்டில் இருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்தை சொல்லிவிட்டு வெஸ்ட் மீடியா பொய் சொல்லுது என்றார்கள். முஸ்லிம்கள் யாரு தெரியுமாண்டு அவர்கள் கண்ணீர் மல்க உலகத்துக்கு அவர்கள் வாயினால் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் பேசவில்லை. அங்கே இருந்து வந்து இங்கே யாரெல்லாம் கைதியானார்களோ அந்த கைதிகள் வெளியே போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். முஸ்லிம்கள் டெரரிஸ்ட் இல்லை என்றார்கள். முஸ்லிம்களை ஒரு தீவிரவாதிகள் காட்டினார்கள். ஹிஜாபை ஒரு தீவிரவாதமாக காட்டினார்கள். பிரான்சில் எவ்வளவு சட்டம் இருக்க ஹிஜாபோட ஒரு பெண்ணை அதை இது பண்ணினார்கள். தலையை மறைப்பது ஒரு மிக பெரும் குற்றச்செயலாக காட்டினார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா இவ்வளவு பெரும் வார் இது முஸ்லிம்களுக்கு எதிரான வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உண்மையாக டீடாலரைசேஷன் இன்றைக்கு நடக்கிற டாலருக்கான போர் தான் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இஸ்ரேல் முடக்கிவிட்ட வார் அந்த வார் அல்ல, முஸ்லீமுக்கு எதிராக முடக்கிவிடப்பட்ட வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா? இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. ஆட்சியாளருக்கு அழிக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் பயப்படுகிறார்கள். குர்ஆனை கையிலே தூக்கினால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் ரோம பேரரசை மாறி அவர்கள் கையில் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்துருவானோ என்று பயப்படுகிறார்கள். சைனா வருமாண்ட பயத்தை விட ரஷ்யா வல்லரசாகுமாண்ட பயத்தை விட முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம்களாக மாறினால் வல்லரசாக மாறிவிடுவார் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய ப்ராபகெண்டா உங்கள் கையில் கலாமுல்லாவை தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் ஓதக்கூடாது. முஸ்லீம்களை வெஸ்டர்னைஸ் ஆக்கணும். முஸ்லீம்களுக்கு எல்லா போதைகளையும் கொடுக்கணும். எல்லா படங்களையும் முஸ்லீம்கள் பார்க்க வைக்கணும். ஏனென்றால் வரலாறில் அவர்கள் அதுக்கு சொன்னார்கள் டார்க்னஸ் ஏஜ், அது இருளான அந்த பகுதியை உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் தரவே மாட்டாங்க. உங்கள் புள்ள சீசரை பற்றி படிப்பாங்க, ஹிர்கல் மன்னரை பற்றி படிப்பாங்க. ஹர்கியூலிஸுக்கு என்ன அதே டைமில் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹும் சஹாபாக்களை பற்றி எந்த ஹிஸ்ட்ரி புக்லேயும் உங்கள் பிள்ளைகளுக்கு தரப்படாது. அது அதாவது திட்டம் திட்டி ஒழித்து வைத்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய வரலாறு பேசப்படக்கூடாது. திரும்ப முஸ்லிம்கள் எழும்பக்கூடாது. முஸ்லிம்கள் கையில் குர்ஆன் போகக்கூடாது. அவர்கள் குர்ஆனை எடுத்து நடமாடின குர்ஆன்களாக மாறினால் உலகத்திலே அவர்கள் தான் வல்லரசாக மாறுவார்கள். பெருமானார் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு தான் சொன்னார்கள், இதா ஹலக்கல் கிஸ்ரா அழிந்தால் அதுக்கு பிறகு கிஸ்ரா இல்லை என்றார்கள். ஃபலா கிஸ்ரா பாது, அதுக்கு பிறகு கிஸ்ரா இல்லை. ரோமமும் பாரசீகமும் அழிந்தால் திரும்ப ரோமமும் பாரசீகமும் வராது என்றார்கள். முஸ்லீம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம்புங்கள், ரசூலுல்லாஹ் ஜீரோ பேலன்ஸ், ஜீரோ ஃபைனான்ஸ். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மனிதர் ஸ்ரீலங்காவில் இருந்தல்ல, காலியில் இருந்துட்டு காலிலேயே அவருக்கு லீடர்ஷிப் இப்போ தான் கிடைக்க போகுது. ஸ்ரீலங்காவில் காலியில் அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் ரசூலுல்லாஹ் ஜசீரத்துல் அரபுக்கு லீடராக இருக்க போக்கல அல்ல, அஹ்ஸாபுடைய நேரம் தான் இதை சொல்கிறாங்க. அஹ்ஸாப் ஹந்தக் யுத்தத்தில் தான் இதை சொல்கிறாங்க. பெருமானுடைய வயிற்றில் கல் தொங்குது, கடுமையான பசி இருக்கிற நேரம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கிஸ்ரா கைசருடைய செய்திகள். அல்லாஹ் அந்த கருவூலங்களை எனக்கு காட்டுகிறான் என்று சொன்னாங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் நான் கேட்குறேன், காலிக்குள்ளே இருந்து ஸ்ரீலங்காவை பிடிக்கிறதே பெருசு, அமெரிக்காவை கைப்பற்ற வேண்டாம் உள்ளவனா சிரிக்க மாட்டான். பெருமானார் அப்பவே சொல்லிட்டாங்க, இஸ்லாம் பரவுமட்டாங்க. நான் ஷாமுடைய செந்நிறை கோட்டைகளை பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். வயிற்றில் கல் உடையலாண்டு சஹாபாக்கள் கூட்டி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அகல் தோன்ற நேரம் குறுக்க நிற்கிற ஒரு கல்லை உடைக்க கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்றாங்க. கல் உடையுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு ஷாமுடைய செந்நிறை கோட்டைகளை அல்லாஹ் காட்டுகிறான். அவருடைய கருவூலங்களை முஸ்லிம்கள் கையில் அல்லாஹ் கொடுப்பதுக்குரிய காட்சி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். சொன்னதெல்லாம் நடந்தது என்று சொன்னால் ஜீரோ பொருளாதாரம் மீது நம்பிக்கை வச்சு தாவா செய்ய தேவையில்லை.
இடம், பலம், பெரிய மஸ்ஜித், பெரிய சவுண்ட் சிஸ்டம், இதெல்லாம் பௌதிக ரீதியான வளர்ச்சி. அவர்கள் இஹ்லாஸோடு நடந்து கொண்டால் அவருடைய தரஜாத்துகள் வேறு. சகோதரர்களை, அவர்கள் பட்ட பாடு நாங்கள் படலை. அன்றைக்கு அவர்களுக்குள்ள கஷ்டங்கள், அவர்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாமல் இருந்த கடும் பீதியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. லேப்டாப்பை கொண்டு போய், அதாவது பயான் பண்ணுற இடத்துல லேப்டாப்பை உடைச்சி அனுப்பினாங்க டாக்டர் ரஷீதீன் அவர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சார்கள், உயிர்களை பறித்தார்கள். எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் இதற்கு மேலும் அவைகள் நடக்கும். நாங்கள் இல்லை, அடாவடித்தனம் பண்ணி இல்லை, ஷைத்தான் அவன் அந்த மாதிரி வேலை பண்ணுவான். இது ஓயும் என்றிருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு போகிற ஓஞ்சரிக்கணும். அது 1400 ஆண்டா ஓயலைன்னா மறுமை வரைக்கும் ஓயாது. எங்களுக்கு பிறகு, இதுக்கு பிறகு வர்ற ஜென்ரேஷனுக்கு வேறு மாதிரி, போகிற ஒரு ஆளுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு இந்த தவ்வாவுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வரும். தவ்வாவுக்கு பிரச்சனை வரலன்னா தான் நம்ம யோசிக்கணும், நம்ம தவ்வா பண்ணுறோமான்னு. இதை சொல்கிற நேரம் ஷைத்தான் குழம்புறான்டா, அப்போ தான் எங்களுக்கு தெரியுது இது நம்ம தஅவா தான் செய்கிறோம். பெருமானார் அழகாக பேசுவார், அற்புதமாக பேசுவார். இன்னக்கல அலா ஹுலுகின் அலீம் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அதாவது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லி. நபியே, நீங்கள் ரொம்ப அழகாக நடக்கிறீங்க. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு, அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. நீங்கள் மட்டும் கடுமையான உள்ளமுடையவராக இருந்திருந்தா இவங்க உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க நபியே அப்படின்னு சொல்கிறான். தவ்வாவுக்கு சத்தியம் மட்டும் பத்தாதான். மூட்டை மூட்டையாக ரசூலுல்லாஹ் சத்தியம் வச்சுருந்தாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் கடுமையாக நடந்திருந்தால் ஓடி இருப்பாங்கண்டா. சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாம் ரொம்ப மென்மையாக அடக்கமாக இந்த தஅவாவை பண்ணணும். குர்ஆன் ஆயத்துக்கள் எல்லாமே தஅவா சம்பந்தமாக இது சொல்லுது. இது ஒரு பெரிய பாக்கியம். சகோதரர்களை, கடைசி மூச்சை விடுவதற்கு முன்னாடி நம்மெல்லாம் இந்த உலகத்தில் அத்தனையும் விட்டுட்டு போயிடுவோம். சகோதரர்கள், நம்ம ஒவ்வொரு ஜனாசாக்கும் போகிற நேரம் அந்த பாடத்தை பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று அந்த கபருக்கு ஒளியாக வரும். அல்லாவை பற்றி இந்த நாவு பேசியிருந்தால் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் கட்டாயமாக கண்ணியப்படுத்துவான். அல்லாவுக்காக வேண்டி இந்த கண்களை எல்லாம் நம்ம தாழ்த்திருந்தால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். ஒரு சில சகோதரர்கள் செய்கிற பாவங்களை விட்டும் அந்த மக்களை காப்பாற்றிருந்தால் அவர்கள் நன்மை செய்யும் காலமெல்லாம் அது கபருக்கு வரும். சகோதரர்கள், இது ஒரு பெரும் பாக்கியம். தஅவாவை விட்டு விட்டு ஒதுங்காதீர்கள் சகோதரர்களே. தஅவா என்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன், தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் செய்வது தஅவா, உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் செய்வது தஅவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பக்கத்திலே போய் நின்றார்கள். அவருடைய விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் அவரை எப்படி தெரிவு செய்தான் தெரியுமா? அஹ்லு சுஃபா, அஹ்லு சுஃபா. பசி, வேதனை, பசி அவரை வாட்டுது. ரசூலுல்லாவை பார்த்து அவர் திரும்ப போகக்கூடாதுன்னு நினைத்தார். ரசூலுல்லாவை பார்த்துட்டே இருக்கணும்னு நினைத்தார். அத்தனை மனனம் செய்து உம்மத்துக்கு சொல்லணும்னு நினைத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் நிற்க, அல்லாட்ட துவா செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்க. இந்த உம்மத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ்கள்லாம் பாருங்களேன். கால அபூ ஹுரைரா, கால அபூ ஹுரைரா, கால அபூ ஹுரைரா. அவர் எப்படி இந்த தஅவா பண்ணி அவருக்கு எவ்வளோ நன்மை இருக்கு. இமாம் புகாரி அவருடைய உஸ்தாத் லட்சக்கணக்கான மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணலை, 5-10 பேருக்கு உட்கார வச்சு தரிசு நடத்தினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்குள்ள பரக்கத்து. இமாம் புகாரி அவர்கள் கிதாபு எழுத, சுபஹானல்லாஹ், அது எத்தனை 1000 ஆண்டுகளாக நமக்குள் புழங்கி கொண்டிருக்கு. நீங்கள் நினச்சிடாதீங்க பெரிய கூட்டத்துக்கு பேசுகிறதான் தஅவாண்டு. 4 பேருக்கு நீங்கள் சொல்கிற நேரம் ஒரு சந்ததியே உங்களுக்கு பின்னாடி நன்மை கொண்டு வந்து தரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பகுதி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசி கொடுமையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய அமர்வுகளை விடவில்லை. அதனால் தான் இன்றைக்கு வீட்டில் நடந்ததெல்லாம் ஆயிஷா நாயகி சொல்ல, பள்ளியில் நடந்ததெல்லாம் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க. அதில் ஒரே ஒரு செய்தியை பாருங்கள், அல்லாஹ் அவரை கௌரவிச்சான் துனியாவில். அதை சொல்லி முடிக்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, ரவுதாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் நான் சில வேலை அப்படியே நின்றுட்டு அப்படியே உளுந்துருவேன் மயங்கி. பசி, பசி கடுமை. சில நேரம் கல்லை வச்சு என் வயிற்ற அமிழ்த்துவேன்றாங்க. ஒரு நாள் பசி தொழுந்துட்டு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கடந்து போகிறாங்க. நான் சலாம் சொல்லிவிட்டு, அபூபக்கரே இந்த தஃப்சீரை சொல்கிறீங்களான்னு கேட்டேன் ஒரு ஆயத்துக்கு. வல்லாஹி எனக்கு ஆயத்து தெரியும், தஃப்சீர் தெரியும். அபூபக்கர் அவர்கள் வீட்டுக்கு கூட்டி போய் எனக்கு ஏதாவது பால் தந்து அந்த ஆயத்தை பேசுவாங்க என்னோட நினச்சி எனக்கு அவரோட நேரடியாக ஏதாவது கேட்க வெக்கமாக இருந்துச்சு. முஸ்லீமை இஸ்லாம் எப்படி வளர்த்துருக்குதுண்டா, இன்னொரு ஆள்கிட்ட இப்படி 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 ஒரு நாளே இல்லை, கொடுக்கும் கரம் கேட்கும் கரமாக அது வெக்கத்தை இஸ்லாம் கொடுக்கும். சகோதரர்கள், வெக்கத்தை கொடுக்கும், தன்னுடைய கஷ்டத்தை மறைத்துக் கொள்வார்கள். இது அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு.
சும்மா மர்ற உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிறகு உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாண்டி போறார். அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் பின் ஹத்தாப், சலாம் சொல்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் எனக்கு இன்னைக்கு விளக்கம் சொல்லலுமான்னு கேட்கிறார். நிஜமாக இவர் சொல்றாரு, வல்லாஹி என்னுடைய நோக்கம் உமர் வீட்டுக்கு கொண்டு போய் ஏதாவது இருந்தால் எனக்கு தந்து போட்டு விளக்கம் சொல்லுவார்கள். உமர் என்னை புரியவில்லை, அவரோ விளக்கத்தை சொல்லிட்டாரு. நான் அப்படியே நிற்கிறேன். பசியுடைய அகோரம், கடுமையான கஷ்டம். ஒரு தாய்க்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பற்றி பேசி முடிக்கிறேன். ரஹ்மான் வழியாக நம்மளை எடுத்துக்கொண்டால் டொனால்ட் ட்ரம்ப் அல்ல, ஏப்ரஹாம் லிங்கன் அல்ல, எந்த கப்பலும் நம்மளை எதுவுமே செய்யாது. இந்த தீன் முதிர்ச்சி அடையும் என்று அல்லாஹ் சொன்னார். ஒரு சக்தியாலும் அதை நிறுத்த முடியாது. இமாம் மஹ்தி வருவார்கள். இந்த உலகத்தில் நடக்கும் ஆட்சியை பெருமானார் பேசினது நடக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள். சும்ம மர்ர அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை கடந்து ரசூலுல்லாஹ் போனார்கள். என்னை கண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். யா அபாஹிர், அபூ ஹுரைரா என்னை கூப்பிட்டார். என்னோட வாங்க அபூ ஹுரைரா. பெருமானார்கிட்ட நான் குர்ஆன் ஆயத்து கேட்கவும் இல்லை, என்னை மூஞ்ச கண்ட ரசூலுல்லாஹ் ஹைனர் ஆணி என்னை கண்ட உடனே ஃபத்தபஸ்ஸம் என்னோட கண்டு சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிரித்த முகத்தை கண்ட அபூ ஹுரைரா அவர் என்ன சொன்னார்? யா பாஹிர், என்னோட வாங்கண்டா. வீட்டுக்கு போனேன். அபூ ஹுரைரா ரொம்ப நேர்மை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் இந்த ஹதீஸை படிக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் சஹாபு நபி, அல்லாஹ் எப்படிப்பட்ட ரசூல், எப்படிப்பட்ட சஹாபாக்கள், அவர்கள் எவ்வளோ ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் நிறைய பேசுகிற நேரம் நம்ம நிறைய விஷயங்களை இதை விட்டுருவோமா, முதல்லிசுகள் அதாவது ததலீஸ் பண்ணிடுவாங்க, மறைச்சிருவாங்க. ஆனால் ஓப்பன் டைப். வீட்டுக்கு போய் உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னம்மா இருக்குது? பால் கோப்பை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பால் கோப்பையை சொன்ன உடனே அபூ ஹுரைரா சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ரசூலுல்லாஹ் வீட்டில் ரிஸ்கை வச்சிருக்கிறார். பால் கோப்பை. பசியுடைய அகோரத்தை புரிந்தவர்களுக்கு அது தெரியும். இன்றைக்குள்ள நிறைய பேர் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இக்கட்டில் போய் 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் தான் அன்றைக்கு பசி என்றா என்னென்ன விளங்கும். அப்படி இல்லாத யாருக்குமே இந்த காலத்தில் அது புரிய இயலாது. ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டு சாப்பிட்டு அஹ்லு சுஃபாக்கள் பசியை போக்குவாங்கண்டா, 3 ஈச்சப்பழம் 30 ஈச்சப்பழம் சாப்பிட்டு எனக்கு பசி போகுதில்லைன்னு சொல்கிறோம். அது ஒரு துண்டை அந்த அளவுக்கு. ஸோ அபூ ஹுரைரா அங்கே போன உடனே அந்த ஹதீஸை படித்து பார்க்குற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா பாஹிர், அபூ ஹுரைரா, உங்களோட 70 பேருக்கு மேற்பட்ட தோழர்கள், தலைவர் இவர் தான். அஹ்லு சுஃபாக்களை நீங்கள் போய் அந்த துண்ட ஹரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தூக்கி கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு காப்பட் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங்கண்டா மஸ்ஜித் நபவியில் ஒரு துண்டு அப்படியே தூக்கி கட்டி வச்சிருப்பாங்க. அதான் அஹ்லு சுஃபாக்கள் இருந்த இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த துண்டுக்கு ரசூலுல்லாஹ் போக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அபூ ஹுரைரா இதை கொண்டு போய் உங்கள் தோழர்களுக்கு கொடுங்க. மரபு என்ன தெரியுமா? நான் போனால் ரசூலுல்லாஹ் விருந்தா எனக்கு தந்தா, நான் விருந்தாளின்னா நான் குடிச்ச பிறகு தான் ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க. அதான் மரபு. அபூ ஹுரைரா குடிங்க, கொடுத்தா கடைசி தான் ரசூலுல்லாஹ் குடிப்பாங்க. ஸோ இதான் மரபு. விளங்குச்சா? இது பொதுவாக முஸ்லீம்கள் கடைபிடிச்சாங்க. அபூ ஹுரைரா எனக்கு சொல்ல போக்கில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அவர் ஓப்பனாக சொன்னார். அது புகாரியில் வரக்கூடிய ஃபஸானி ஜாலிக். ரசூலுல்லாஹ் அதை சொன்ன உடனே நான் ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன். என் லைஃப்பில் பால் கோப்பை எனக்கு கிடைச்சதை முடிஞ்சு போச்சு நினச்சேன். அஹ்லு சுஃபா இவ்வளோ அப்படியே சொல்கிறார். அவரை பற்றி யார் என்ன நினைப்பார் என்று அவர் கணக்கிலே எடுக்கவில்லை. இதுதான் சஹாபாக், அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உணர்வை உணர்வாக சொல்லக்கூடிய ஃபஸானி ஜாலிக், அது என்னை அப்செட் ஆக்கி விட்டது. அந்த நேரத்தில் பால் கோப்பை என் கையிலே. சமிஅனா வ அத்தஅனா, ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட லப்பைக்க வ சஅதைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வந்துட்டோம். அரபுகள் பயந்தார்கள். ஹுதைபியாவில் ரசூலுல்லாஹ் கையில் பையத்து பண்ண பிறகு அவர்கள் பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் உது எடுக்கிற தண்ணி எடுத்துக்கொண்ட முஸ்லீம்களை பார்த்தார்கள். குறைஷிகள் சொன்னார்கள், அவர்கள் இப்படி ஒரு தலைவரை நான் பார்க்கவில்லை, இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்றார்கள். மக்கா குலுங்கியது ஹுதைபியாவிலே. ஹுதைபியா ஒப்பந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை அவர்கள் பார்த்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முடிக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு தலைமை. எல்லோரும் முஹம்மது என்று கூப்பிடுவதற்கு பதிலாக அபுல் காசிம் என்று கூப்பிடுவதற்கு பதிலாக யா ரசூலுல்லாஹ், மதீனாவிலே யா ரசூலுல்லாஹ், தன்னுடைய நண்பர் யா ரசூலுல்லாஹ், தன் மகள் யா ரசூலுல்லாஹ், தன்னுடைய மனைவி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவர் தலைமை புகழப்பட்டிருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் போகிற நேரம் பசி, மயக்கம் வருகிற பசியிலே
பெருமானார் சொன்ன வார்த்தை என்னை அப்செட் ஆக்கிவிட்டு, ஆனால் நான் கட்டுப்படணும் ரசூலுல்லாஹ். நான் போய் அஹ்லு சுஃபாக்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் குடித்தார்கள். ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு தாயை கண்ணியப்படுத்திய விதத்தை சொல்கிறேன். அவர் அத்தனை ஹதீஸையும் கேட்டுவிட்டு நமக்கு சொல்லணும்னு நினைத்தார். அல்லாஹ் கபூலாக்கினார். ரசூலுல்லாஹ் கேட்ட துவா அவருக்கு கொடுத்த மெமரி பவர். சுப்ஹானல்லாஹ், என்ன கபூலத்து! அந்த பாலை கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு சஹாபி குடிக்கிறார். பால் முடியல், கொஞ்சம் குடிச்சு பார்ப்பார், குறைஞ்சதான் அடுத்தவர் கொடுப்பார். அவருக்கு அவ்வளோ பசி. குடிக்கிறார், லெவலில் நிற்கிது, இன்னும் குடிச்சு பார்க்குறார். இப்படி ஒவ்வொரு ஆளும் குடிக்கிறார். அல்லாஹ் அந்த அற்புதத்தை கண்ணு முன்னாடி காட்டினான். ரசூலுல்லாஹ் வீட்டில் மட்டுமல்ல, வெளியிலிருந்த தோழர்களும் அதை கண்ணால் பார்த்தார்கள். இதுக்கு ஷாஹிதாக அவ்வளோ பேரும் நின்றார்கள். இப்படி பல விஷயங்கள் மதீனாய் சஹீஹான சனதோடு வரக்கூடிய செய்தி. எல்லாம் குடித்து முடிந்து பால் கோப்பையை ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்தார்கள். அபூ ஹுரைரா, யா பாஹிர் இஷ்ரிப் என்றாங்க ரசூல். குடிங்க அபூ ஹுரைராண்டாங்க. ஷரிபுத்து, குடித்தார். சும்மா ஷரிபுத்து, அப்புறம் குடித்தார். இஷ்ரிப் யா பாஹிர், குடிங்க, நல்லா பசித்தானே, குடிங்கன்னாங்க ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு. இஷ்ரிப் சும்மா ஷரி, யா ரசூலுல்லாஹ் இதுக்கு மேலே ஏறாண்டா. அவர் சொன்னார், வல்லாஹி நான் பாலை கொடுத்தேன் ரசூலுல்லாஹ் கையில் அப்படியே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை குடித்தார். அது முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஅவாவுலே ஆசைப்பட்டவர், இஸ்லாத்தை இறுதியாக ஏற்றுக்கொண்டவர், அபூ ஹுரைரா சின்ன பூனை ஹுரைரா, சின்ன பூனைக்குட்டியின் தந்தை என்று அவர் ஃபேமஸ் ஆகினார். அவர் எப்பயும் கையில் ஒரு பூனைக்குட்டை வச்சிருப்பார். அவரை கொண்டு வந்த அல்லாஹ் காலி தக்வா பள்ளியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸுல் குதிஸில் தான் நான் இந்த உரையை ஆரம்பித்தேன். மன் ஆதாலி வலியன், இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் எங்களோட எவ்வளோ இரக்கம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவை மட்டும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, பசிக்கு எங்களுக்கு உணவு கிடைக்கிறது. அல்லாஹ் அன்பையும் சேர்த்து கொடுத்திருந்தான். அந்த அற்புதத்தை பார்த்து கொண்டு அவர்கள் பாலருந்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அவர் ஒரு தாயி என்பதனால், ஒரு சஹாபி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளே நம்முடைய மரணத்துக்கு முன்னாடி நல்ல தாய்களாக மாற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிழைகளை வல்ல நான் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.